வணக்கம். தமிழ் பல்கலைக்கழகம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை வாரந்தோறும் நிகழ்த்தக்கூடிய வியாழவட்ட வார கருத்தரங்கானது தொடர் 94 எட்டியுள்ளது. எப்பொழுதும் மதிய வேளையில் இந்த வியாழவட்டமானது அரங்கேறும். இந்த தொடர் 94ஆனது நம்முடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளரினுடைய வருகையை முன்னிட்டு இன்று காலை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிங்கப்பூரும் தமிழும் என்னும் தலைப்பில் இன்று அருள்மதி லெனின் அம்மா அவர்கள் இன்று சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இந்த வியாழவட்ட வார கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் குறித்தும் இன்றைய அழைப்பாளர்கள் குறித்தும் நல்லதொரு வரவேற்புரை வழங்கிட நம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் தலைவரும் வளர்தமிழ் புலத்தினுடைய முதன்மையருமான முனைவர் இரா. குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். மிக அருமையான ஒரு தருணத்தில் நமது வியாழவட்டம் பிற்பகல் வேளையில்தான் எப்போதும் நடைபெறும். ஆனால் இது 12 மணி ஆகப் போகிறது. சிங்கப்பூர் நேரப்படி இது இப்போது 2:30 மணி. ஆகவே சிங்கப்பூர் நேரத்தை ஒட்டி நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வைத்துவிட்டதாக எண்ணிக்கொள்வோம். அனைவரையும் உளமாற வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வியாழவட்டம் தொடர் 94இல் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற சிங்கப்பூருடைய கல்வி அமைச்சுடைய பாடத்திட்ட அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி அருள்மதி லெனின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு சூழலுக்கு இடையில் இன்றைக்கு நான் மாணவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை அவர் நமக்கு தந்ததற்கு அவருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்வோம். இவ்வேளையில் நமது சமூக அறிவியல் துறையுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் சங்கீதா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அறிவியல் தமிழ் துறையுடைய தலைவர் முனைவர் இந்து அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திரு லெனின் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து இந்த ஆய்வளிக்கை கலந்துரையாடலை அளிப்பதற்காகவே அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். நல்ல நண்பர் எனக்கு. அவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய சகோதரியார் அவர்களும் கடலூர் திட்டக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அன்பு சகோதரியும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய செல்வங்களையும் வரவேற்கின்றோம். கல்வெட்டுத்துறையுடைய பேராசிரியர் அன்பிற்கினிய இளவல் ஆனந்தகுமார் அவர்கள் மாணவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் தியாகராஜன் அவர்கள் மாணவ மணிகளோடு சேர்ந்து அங்கே அமர்ந்திருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா, நமது வெற்றி தமிழர் பேரவையுடைய செயலர் திரு செழின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று தனராஜ கல்லார் சதீஷா வணக்கம் சார். சுவிட்சர்லாந்திலிருந்து அருமைக்கினிய தமிழ் அன்பரும் திரு கல்லார் சதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் தொடர்பான கல்வெட்டு தொடர்பான என்று எதை சொன்னாலும் ஆர்வமாக வருகின்ற மாணவர்கள் கல்வெட்டுத்துறை மாணவர்கள். அவர்கள் இன்றைக்கு தற்கால தமிழ் இலக்கியம் என்கிற ஒரு பாடம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதையும் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களையும் நமது வளர்தமிழ் புலத்தில் இருக்கக்கூடிய முனையற்பட்ட ஆய்வாளர்களையும் அனைத்து துறைகளைச் சேர்ந்த முனையற்பட்ட ஆய்வாளர்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்ற அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையுடைய ஆய்வு மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். திருமதி அருள்மதி அவர்கள் நமக்கு சில பேர் பார்த்தா பட்டுன்னு இவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தோணும். அந்த மாதிரியான ஒரு முகம் படைத்தவர்கள், மனம் படைத்தவர்கள். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சுல மேடம் நீங்கள் சிங்கப்பூருக்கு போய்? 20 ஆண்டுகள் கடந்து விட்டன.
ஆனாலும் இந்த தமிழ் மனம் குறையாமல் தமிழ் மனமும் இரண்டும் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆய்வாளர் அவர்கள். நல்ல ஆய்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்கள். கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே பீலிட் பட்டத்தை பெற்று அதிலே மிக சிறப்பாக தங்கப்பதக்கம் பெற்ற அந்த காலத்தை படிக்கின்ற காலத்திலே பெற்ற மாணவியாக திகழ்ந்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூட அந்த பிஎட் படித்த போது அந்த பிஎட்லே அவர்கள் முதல் மாணவியாக வந்து சாதனை படைத்தவர்கள் 2003ஆம் ஆண்டு. அதுபோல் எம்ஏ முதுகலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்றவர்கள். எம்ஃபில் விநாயகா மிஷன்ஸ் கல்வி குழுமத்திலே பயின்றவர்கள். சிங்கப்பூருக்கு சென்று அந்த சிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வியியல் தொடர்பான பட்டங்களை பயிலுக்கான இடம் சிம் என்று சொல்லப்படுறாங்க. சிம் தானே மேடம்? தேசிய கல்விக் கழகம். அது அங்கே போய் அவங்க ரொம்ப டிப்ளமா இன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பட்ட கல்வியை பற்றி பயின்றிருக்கிறார்கள். அதுபோல் தமிழ்மொழி இளங்கலை பட்டத்தையும் அந்த சிம் பல்கலைக்கழகத்திலே சிங்கப்பூரிலிருந்து பெற்றிருக்கிறார்கள். தமிழ் ஆசிரியராக 2001 2011 2021 வரையிலும் 2022 தற்போது வரை சிங்கப்பூர் கல்வி அமைச்சிலே அவர்கள் பாடத்திட்ட கரிக்குலம் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடத்திட்டத்துடைய அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது சிங்கப்பூருடைய பாடத்திட்டம் என்பது மிகவும் கடினமானது. இந்த பாடத்திட்டத்தை வகுப்பது என்பது அதுபோல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூருடைய கல்வி பாடத்திட்டம் என்பது வகுப்பது எவ்வளவு கடினம் என்று தெரியும். அது ஒரு அரசு செய்கின்ற ஒரு பணி. அதுபோல் நீங்கள் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த அந்த வழித்தோன்றல்களுக்காக அவர்களே சங்கங்கள் அமைத்தும் அமைப்புகள் வைத்துக்கொண்டும் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவதிலே மிக செறிவாக செயல்படக்கூடியவர்கள். இந்த 2 முனையிலும் இருப்பவர்கள் வந்து ஒன்றாக இன்றைக்கு சேர்ந்திருப்பது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்லார் சதீஷ் அவர்கள் முகநூலிலே மிக பிரபலமான ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் இன்றைக்கு வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீளவும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரையையும் இன்றைய சிறப்புரையாளர் குறித்த அறிமுக உரையையும் வழங்கிய துறைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி அருள்மதி லெனின் அம்மா அவர்களுக்கு சமூக அறிவியல் துறையினுடைய துறைத் தலைவர் சங்கீதா அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். துறைத் தலைவர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குவார்கள். ஒரே நிமிஷம். இந்த பொழிவிலே அவர்கள் அவங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிராமல் உங்களோடு ஒரு கலந்துரையாடலாக அமைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுவே மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்று விரும்பினார்கள். அதில் அவங்க அந்த சிங்கப்பூரில் பயன்படுத்தக்கூடிய நூலகத்தோடு பயன்படுத்தக்கூடிய அந்த கியூஆர் கோட் வழியாக அதை அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் அதை தரவிறக்கம் பண்ணலாம். நீங்கள் தனியாக பண்ண முடியாது. இங்கேருந்து நீங்கள் அதை தரவிறக்கம் பண்ணி அந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கிறதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திடுங்க. அதற்காகவும் இந்த பல்விதமான நமக்கு ஒரு பயன்களை தர வேண்டும் என்பதற்காகவும் இந்த அரங்கத்தை இந்த வேளையிலே உங்களை அழைத்திருக்கின்றோம். அதில் அகராதி இருக்கா மேடம்? அதில் அகராதியும் சொல்கிற பாட்டம். சரி, அந்த கியூஆர் கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு தொலைபேசியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணால் அந்த மின் அகராதியை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி சிங்கப்பூர் பிள்ளைங்க வந்து தமிழ் படிக்கிறாங்க. நம்ம ஊரில் வாசிக்கும்போது நம்ம புத்தகம் மட்டும்தான் வச்சு வாசிப்போம். அவங்க பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேப் வழியாகவோ எல்லாமே அவங்கள்ட்ட வந்து மின் அகராதி இருக்கும். உடனே அந்த பொருள் தேடுறதை அவங்க அப்படியே அங்கேயே பொருளை தேடி அவங்க கண்டு எடுத்துக்குவாங்க. அதே இடத்துல ஆன் த ஸ்பாட் சொல்லலாம், அந்த இடத்துலையே அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ் படிக்கிறதுக்கும் அயல்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
அந்த மாதிரி வித்தியாசங்களை எல்லாம் வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் அது பல்வேறு இருக்குது. நீங்கள் பல்வேறு விதமான கேள்விகளை உங்களுக்கு தேவையானப்பட்ட இதெல்லாம் வந்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிறைய சிங்கப்பூர்லேயும் நிறைய இப்போ ஓப்பனிங் எதாவது நிறைய நடந்துட்டுருக்கு நினைக்கிறேன். எஜுகேஷன் இதில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பம் போட சொல்லி வேலைவாய்ப்புக்காக. நம்ம அதெல்லாம் கூட பயன்படுத்தலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நம்ம நல்லா பயன்படுத்தலாம். இங்கிருந்து சென்றவர்கள் தான் நம்முடைய அருள்மதி போன்றவர்கள் எல்லாம் இங்கிருந்து சென்றவர்கள் தான். நல்ல கோலோச்சு கொண்டிருக்கிற காட்சியை நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். இந்த ஊர் அனுபவம், அங்கே போய் சென்று பெறுகின்ற அனுபவம், இதெல்லாம் ரொம்ப பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். ஒரு பொருள் வரணும்னால இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் நான். தம்பி சீக்கிரம் தம்பி. அது ஒன்று. அதுபோல் நான் ரொம்ப வியந்து பார்த்த விடயம் வந்து வார கடைசியில் மட்டும்தான் சுவிட்சர்லாந்தில் மிக முக்கியமாக அந்த நாட்டில் இலைகள் மரத்திலிருந்து கழன்று விழுகின்ற அந்த ஓசை தவிர வேறு ஓசையை கேட்காது. குழு குழுன்னு எப்போவுமே ஒரு குளிர்ச்சியாகவே இருக்கும். இந்த மரங்கள்லேருந்து இலைகள் வந்து அப்படியே அது கழன்று விழுது பாருங்கள். அந்த ஓசை தவிர இந்த வாகனத்துடைய ஹார்ன், அந்த வாகன ஒலியோ எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது. முதியோர்கள், குழந்தைகள் அவங்களெல்லாம் ரொம்ப அருமையாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நான் பார்த்து நேரடியாக ரொம்ப நான் வியந்து போன ஒரு விடயம் வந்து சுவிட்சர்லாந்தில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான ஒரு நாடு. அங்கே இந்த வார இறுதி நாட்களில் மட்டும் தமிழ் நடத்துவாங்க. வந்து நம்முடைய ஈழ அமைப்புகளை சேர்ந்தவங்க திரு கல்லார் சதீஷ் அவர்கள் தன்னை அப்படித்தான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் நிறைய விஷயங்களில். அப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த குளிரில் இருந்து கொண்டு இந்த வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து இந்த பிள்ளைங்க அந்த பாடங்களை பயில்றது, இதெல்லாம் ரொம்ப அருமையானது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. அப்படியாக ஒரு சூழலில் இன்றைக்கு அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே நாம் திரு சதீஷ் அவர்களுக்கும் நம்ம மரியாதை செய்கின்ற நேரம் இது. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. சகோதரி, இன்னொரு சகோதரிங்களா? வாங்கம்மா. வணக்கம். வாங்க பேராசிரியர் தியாகராஜன் வாங்க வந்து அதுக்கு ஷால் பண்ணுவோம். பேராசிரியர் ஹிந்து வந்து அந்த இது கொடுங்க. வாங்க நினைவு பசங்க. ஓகே நினைவு சிறப்பு செய்தமைக்கும் சிறப்பினை பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றி ஐயா. தொடர்ந்து இன்றைய சிறப்புரையாற்றிட சிங்கப்பூரும் தமிழும் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றிட சிங்கப்பூரினுடைய கல்வி அமைச்சினுடைய பாடக்கலை திட்ட அதிகாரியான திருமதி அருள்மதி லெனின் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிய நேரத்தில் எல்லோரும் பசியோடு இருக்கீங்களான்னு தெரியல. இருந்தாலும் முதல்ல வந்து கேள்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டு அது பிறகு பசியாருவோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அனைவருக்கும் வணக்கம். சரி, இங்கே கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்குது. உங்களோட கைத்தொலைபேசி இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கலாம். சில இடங்களில் வந்து இந்த விரைவு தகவல் குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, QR கோட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கங்கே வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல இப்போ என்னோடய தலைப்பு வந்து சிங்கப்பூரும் தமிழும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது க்யூரியஸ்னு சொல்கிறோம்ல, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த தலைப்பு ஏன் யாருக்காவது ஏதாவது அந்த மாதிரி கேட்கணுமா? இல்லை. சரி, இது ஒரு கலந்துரையாடலாகவே இருக்கலாம். மதிய நேரங்கிறதால யாரும் உறங்கி விட வேண்டாம், நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அடுத்த ஸ்லைட் வந்துருச்சிங்களா? சரி, இப்போ நீங்கள் உங்களோட QR கோட் வந்து நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணலாம். உங்களோட நினைவுக்கு சிங்கப்பூர்னால் என்ன உங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னு போடுங்க. அதுலேருந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். எல்லார் கையிலையும் கைத்தொலைபேசி இருக்குது தானே?
இல்லைன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். போக முடியுது தானே உள்ள? போதும். யாராவது ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏன்னா என்னால் பார்க்க முடியல. இது வந்து ஸ்லைடு. ஆனால் நான் இங்கே என்னோடய லேப்டாப்பில் திறந்துருக்கேன் உங்களோட பதில் என்னவா இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஆனால் இது வரைக்கும் யாரும் பதில் அளிக்கலை. செண்டு ஞாபகத்துக்கு வருதா? சரி. சிங்கப்பூர்னா செண்டு, தைலம், சுத்தம் சுத்தம் சுகாதாரம் நினைவுக்கு வருது. தமிழர் எஸ்ஆர் நாதன். அவர் வந்து அதிபராக இருந்தப்ப இருந்தது. இப்போ வேறொரு தமிழரோடைய படம் அங்கே இடம் பிடிச்சிருச்சு. அவர் வந்து தர்மன் சண்முகரத்னம். அவர் தான் இப்போ உள்ள அதிபர் அங்கே. சரி சரி. ஏன்னா இங்கேயும் நம்ம வந்து அதிபராக இருக்கிறவங்களோட புகைப்படம் வைக்கிற மாதிரி அங்கே வைக்கிற பழக்கம் இருக்குது. இது ஏன்னா அதில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, ஓகே. இங்கே நிறைய பேர் வந்து இங்கே சில பேர் போட்டிருக்கீங்க, என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இது வந்து ஸ்லைடாக இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து கரண்ட்டில் நீங்கள் என்ன போட்டிங்கன்றது இங்கே வேர்ட் க்ளவுடாக வரும். அதாவது சொல் வந்து இங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும். இங்கே கனெக்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் இங்கே வந்து பார்க்குறேன். இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தமிழர்கள் வாழும் நாடு, அப்புறம் சாக்லேட்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க. நீங்கள் தானே அது? சாக்லேட் மாதிரியே இனிப்பாக தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இந்த ரெண்டு பதிலும் தான் தமிழில் வந்திருக்கு. அப்போ மற்றவங்க போட்டிருக்கிறது ஐ லவ் எஜுகேஷன், ரெஸ்பெக்ட், கிளீன்லினஸ், டிசிப்ளின், மை ட்ரீம் கண்ட்ரி. இன்னொருத்தவங்க ஆங்கிலத்தில் சாக்லேட்னு போட்டிருக்கீங்க. இப்போ தமிழில் ஒருத்தவங்க சுற்றுலான்னு போட்டிருக்கீங்க. யார் அந்த தமிழர் சுற்றுலாவை போட்டவர்? நல்லா இருக்குது. ஓகே, உங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கு இல்லையா? சரி, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்திருக்கிறது. வேறு யாருக்காவது இதை தவிர வேறு ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ஒரு வேளை இதில் உங்களுக்கு ஃபுல்லாக போய் பல்கலைக்கழகம். சரி சரி. சிங்கப்பூர்னா வேறு என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சரி, ஓகே. சரி, மனசில் இருக்கிறத அப்புறமா கூட சொல்லலாம். சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. சார் சொல்லுங்கள் சார். என்னங்க சார்? சீன தோட்டம். சரி சரி. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் சினிமா பாட்டிலே பார்த்துருக்கோம்ல. அங்கே அந்த பாடலோட பெயர் எனக்கு மறந்துருச்சு. அங்கே வந்து அவர்கள் நடனம் ஆடி இருப்பாங்க அப்போவே. அதுதான் சீன தோட்டம்னு சொல்கிறது. அந்த 7 அடுக்கில் வந்து இருக்கும். சரி, இப்போ சிங்கப்பூர்னா இது உங்களோட நினைவுக்கு இருக்கு இல்லையா? இப்போ ஒரிஜினலாக அந்த சிங்கப்பூர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு அங்கே தமிழுக்கு கிடச்சிருக்கிற முக்கியம் என்ன, அது எந்த அளவில் அங்கே இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை நானே வச்சுக்கலாமா? காட்டுங்க. என்னோட ஸ்பேஸ்க்கு ஏற்றது போல் நான் வந்து வச்சுக்குவேன். இதில் தானே ஏரோ தானே? சரி, இப்போ இதுதான் உலக வரைபடம் இல்லையா? இந்த உலக வரைபடத்தில் சிங்கப்பூர் எங்கே இருக்குன்னு யாராவது சுட்டி காட்ட முடியுமா? நீங்கள் எந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா தெரியுது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்காசிய நாடுகள்னு சொல்லுவோம். தென்கிழக்காசிய நாடுகள் எந்த பக்கம் இருக்குது? கிழக்கு பக்கம் இருக்குது. சரி, இந்த உலக வரைபடத்தில் சிங்கப்பூரோட அமைப்பு இதுதான். இப்போ இந்தியாவுக்கு தெரியுது, அழகாக இங்கே தெரியுது. இலங்கை ஒரு வட்டமாக அங்கே ஒரு சின்ன புள்ளியாக நமக்கு தெரியுது. புள்ளி இல்லை, அது கொஞ்சம் பெரிய நாடாகவே தெரியுது. ஆனால் சிங்கப்பூரை அந்த மாதிரி சுட்டி காட்டுறது முடியுமா?
வேணும். ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன ஒரு புள்ளி. அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா லிட்டில் ரெட் டாட்னு சொல்லுவோம். நன்றிங்க சார். இங்கே ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளியை அங்கே காட்டினா கூட தெரியாது. அதனால தான் அந்த ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக இங்கே காட்டியிருக்கிறோம். அதை வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறது. அந்த ரொம்ப சின்ன புள்ளி மலேசியாவுக்கு ரொம்ப சின்னது. அந்த நீங்கள் உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய இடம்தான் சிங்கப்பூருக்கு இருக்கிறது. அந்த இடம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 4 பொதுவான கருத்துக்களை பற்றி தான் உங்களோட நான் கலந்துரையாட போகிறேன். ஒன்று, சிங்கப்பூர் தமிழர்கள் எல்லாமே இங்கே தான் பிறந்திருக்கோம் இல்லையா. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம். இதை எழுதின காலத்தில் வடவேங்கடம் தான் இருந்திருக்கு, தென்குமரி தான் தமிழகத்துக்கு எல்லையாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம கடல் கடந்து பல நாடுகளுக்கும் போய் பரவி இருக்கிறோம். அப்போ சிங்கப்பூருக்கு எப்படி தமிழர்கள் போனாங்க, எப்படி அங்கே தமிழ் வேறுண்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக அங்கே தமிழ் கல்வி எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மூன்றாவதாக சமூக அமைப்புகள், அங்கே இருக்கிற சமூக அமைப்புகள் எப்படி தமிழ் கல்விக்கு உதவுனது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறகு ஊடகங்கள் வந்து எப்படி தமிழை இன்ற வரைக்கும் வந்து ரொம்ப அவங்க கட்டுக்கோப்பாக அங்கே வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் அதை பற்றின சில கருத்துக்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் வரலாறு யாருக்காவது தெரியுமா? சிங்கப்பூரோட வரலாறு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தொடங்குதுன்னு ஒரு குத்துமதிப்பான ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஊகிக்க முடியுமா? எத்தனை ஆண்டு வரலாறு, நமக்கு எத்தனை ஆண்டு வரலாறு இருக்குங்க தமிழர்களுக்கு? 1000 தானே. நம்ம பெரிய கோயில் கட்டி 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றுட்டோம். கல் எப்போ தோன்றுச்சுன்னு நமக்கும் தெரியாது, இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா. ஸோ அவ்வளவு பழம்பெருமை உடைய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் நாமெல்லாம். சிங்கப்பூரோட வரலாறு 300 வருஷம். அதுக்கு மேலே யாராவது போக போகிறீங்களா? 350 ஏலம்னு நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, 350. வேறு யாராவது சொல்லுங்கள். பரவாயில்ல, சொல்லுங்கள். சரியோ தவறோ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 1000-ஆ? 500 ஆண்டுகளா? அவர் சொல்கிறாரு, ஆனால் வாயை மூடிக்கொண்டு சொல்கிறார், அதனால் புரியவில்லை. சரி, பரவாயில்ல. இப்போ சிங்கப்பூரோட வரலாறு வந்து 300 ஆண்டுகளுக்கும் குறைவானது தான். இன்னும் கூட ஒரு 100 ஆண்டை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அப்போ 200 ஆண்டுகள் தான் அதுக்கு வரலாறு. ஆனால் சிங்கப்பூருங்கிற இடத்த எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் அப்படி ஒரு இடம் இருந்ததா. இந்தோனேஷியாவில் இருந்த விஜயநகர பேரரசோட ஒரு மன்னன் சங்னிலா உத்தமன்கிறவன், அவன் தான் முதல்ல சிங்கப்பூருங்கிற அந்த தீவுக்கு வந்திருக்கிறான். வந்திருந்த அந்த நேரத்தில் அங்கே வந்து வித்தியாசமான ஒரு மிருகத்தை அவன் பார்த்துருக்கான். அது என்ன பேருன்னு கேட்கும்போது அது சிங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செவிவழி செய்தி தான். ஆனால் இதுக்கான அவன் சிங்கம்னு சொன்னதால் இது வந்து சிங்கப்பூர் அப்படிங்கிற பெயர், சிங்கப்புரம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்ததாகவும், பிறகு சிங்கப்பூர். அப்போ தமிழுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு அப்போவே நம்ம உண்டாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ சிங்கப்பூருங்கிறதே ஊருங்கிறது அங்கே வந்திருக்கு, அதோட தமிழ் தொடர்பு அங்கே இருக்குது. இது வந்து மலாயான்றது வந்து சிங்கப்பூரும் மலேசியாவை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து அயலக தமிழ் கல்வித்துறை இங்கே வந்து உங்களுக்கு உலக நாடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மலாயாவோட ஒரு சிறு மாநிலமாக இருந்தது தான் அந்த காலத்தில். அதை வந்து ரேஃபல்ஸ் வந்த பிறகு, சர் ஸ்டான்ஃபோர்ட் ரேஃபல்ஸ்ன்னு சொல்லுவோம், அவர் வந்து 1819 சிங்கப்பூர் வந்தார். அப்போ அந்த பகுதியை பார்த்துட்டு அது வந்து ஒரு இயற்கை துறைமுகமாக அமைஞ்சிருந்தது. அதனால் இது ஒரு ட்ரேடிங் சென்டராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த குத்தகைக்கு வாங்கினார். அவர் வாங்கிட்டு அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு பகுதியாகவே சிங்கப்பூர் இயங்கிக்கிட்டு வந்தது. இப்போ நம்மளை போல் வந்து பிரிட்டிஷார் வந்து அங்கே அடிமைப்படுத்தலை அந்த நாடை, அது அவங்களோட பகுதி, அவங்களோட நாடு தான் சிங்கப்பூர். அப்போ அது ஜொகூர் சுல்தான் கிட்ட இருந்து ஒரு விலைக்கு வாங்கினதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் வந்து அங்கே இருந்த ட்ரேடிங், அந்த வணிக வேலைகளை செய்கிறதுக்கு இந்தியர்களும் சீனர்களும் அங்கே வரவழைக்கப்பட்டாங்க. மலேசியர்கள் வந்து அந்த நாட்டுக்கு உரிமையானவர்கள், அவங்க அங்கேயே பூர்வக்குடிகளாக அங்கேயே இருந்தாங்க. இதுதான் அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரோட ஆரம்ப கட்ட வரலாறு. அதன் பிறகு 1942 ஜப்பானியர்கள் வந்து 2ஆம் உலகப் போர் நடந்தது இல்லையா, அப்போ வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நிறைய கொடுமைகளை அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கைக்கு வந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1945 இவங்கள்ட்ட வந்த பிறகு 59 அவங்க விட்டுட்டாங்க, நீங்கள் இது ஒரு சுதந்திர நாடாக வச்சுக்கோங்கன்ட்டு பிரிட்டிஷார் விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதில் இருந்து தான் சிங்கப்பூரோட வரலாறு, இப்போ உள்ள நவீன சிங்கப்பூரோட வரலாறு தொடங்குது. 1959 வந்து அங்கே இப்போ இருக்கிற அரசாங்கம் உருவாகி அவங்க அங்கே ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது. அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடச்சிச்சு. அதை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மலேசியாவோட போய் இணைஞ்சாங்க. ஆனால் அந்த இணைப்பு வந்து ரொம்ப நாள் இல்லை. மலேசியா வந்து இவர்களை அடிமை போல் நடந்துச்சு, சரியான உரிமை கிடைக்கல. அதனால் அவங்களே அதிலேருந்து விடுவிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுதான் 1965.
ஸோ இந்த ஆண்டோட அங்கே சுதந்திரம் வாங்கி 60 ஆண்டுகள் ஆகுது. அவங்களே விடுவிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஒப்பந்தத்தில் போயிட்டு அங்கேருந்து திரு லீ குவான் யூ வந்து விடுவிச்சுட்டு வந்துட்டார். அதன் பிறகு தான் சிங்கப்பூரோட பொற்காலம் தொடங்குச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சரியா? இதே அதை பற்றின அடிப்படையான ஒரு வரலாறு. எதுவாக இருந்தாலும் வரலாறு முக்கியம் இல்லையா? அதனால் இதுதான் அந்த வரலாறு, அந்த பின்னணி. சரி, இவர் தான் சார் ஸ்டான்ஃபோர்ட் ராஃபல்ஸ். இவர் வரலன்னா அது ஒரு மீன்பிடி கிராமமாக தான் அப்போ இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்தப்போ ஒரு 200 பேர் தான் இருந்தாங்க தான் சொல்லுவாங்க. இவரோட சேர்ந்து அப்போ வந்து தமிழர்கள் சிலர் வந்தாங்க. பினாங்கில் இருந்து நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் வந்ததாக சொல்லுவாங்க. அவரோட வந்து ஒரு 12-15 தமிழர்கள் வந்ததாக சொல்லுவாங்க. அவங்க தான் சிங்கப்பூரில் முதல் தமிழர்களாக அங்கே குடியேற்றம் கண்டவங்க. அடுத்ததாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திரு லீ குவான் யூ, இவர் தான் வந்து இப்போ உள்ள அந்த சிங்கப்பூரை கட்டமைத்தவர். இவர் இல்லைன்னா அந்த நாடு இல்லை. ஒரு தெளிவான ஒரு தீர்க்கதரிசியான ஒரு தலைவர் இவர். இவர் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கி நீங்கள் சிங்கப்பூரை பார்த்து வியக்கிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இவர் தான். சரி, அடுத்தது இப்போ சிங்கப்பூர் தமிழர்கள்னு சொன்னது முதல்ல 1819 ராஃபல்ஸ் வந்தப்பவே ராஃபல்ஸோடு சேர்ந்து திரு நாராயண பிள்ளை அவர்கள்லாம் கங்காணி மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்கள் வந்து ஒரு மேனேஜர்ஸ் மாதிரி அப்போ வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கீழே கூலிகளை வைத்து வேலை வாங்குவது அந்த மாதிரி வேலையில் வந்திருக்காங்க. அவர் தான் முதல்ல வந்த தமிழராக அங்கே வரலாற்றில் இருக்குது. அவரோட சிலர் வந்து இந்த கடலூர் பக்கம், இந்த பக்கம் திருவாரூர், இந்த பக்கத்தில் இருந்து தான் வந்ததாக சொல்கிறாங்க. அவர் நாராயண பிள்ளைங்கிறவர் கடலூரை சேர்ந்தவர். இதுதான் அடிப்படை வரலாறு. அப்புறம் சிங்கப்பூர் தமிழர்களை வந்து நீங்கள் வந்து 3 விதங்களாக பிரிக்கலாம். அந்த காலத்தில் குடியேறினவங்களை முதல்ல வந்து இவங்களோட வந்தவங்க பிரிட்டிஷாரோட. அடுத்தது அந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது, யாருக்கு அடிபட்டு இருந்தது, பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்தது இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க இங்கே குற்றம் செய்தவர்கள்னு இவங்க வந்து கைதிகளெல்லாம் கைது பண்ணவங்கெல்லாம் நாடு கடத்தினாங்க. அந்த நாடு கடத்தினவர்களில் பெரும்பாலானவர் அங்கே கொண்டு போய் போட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்கு உதவுனாங்க. நாடு திருத்தி காடு திருத்தி நாடாக்கினதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உண்மையிலேயே காடாக கிடந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். காடாக கிடந்த சிங்கப்பூரை இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்த எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த நாடு ஆக்கினதுக்குள்ள தமிழர்களோட பங்கு பெரும்பங்கு. அங்கே இருக்கிற சாலைகள் இங்கே பாருங்கள், இந்த தார் சாலைகளை போட்டது எல்லாமே தமிழர்கள்னு சொல்லுவாங்க. தமிழர்கள்னால் இவர்களெல்லாம் கைதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். ஸோ இது ஒரு வரலாறு இருக்குது. இவர்களெல்லாம் அப்போ கொண்டு போனதோடு சரி, திரும்ப நிறைய பேர் வரல. சிலருக்கு குடும்பம் அதன் பிறகு அமைஞ்சு அங்கேயே இருந்ததாகவும் சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லும்போது தமிழர்களை கூலிகளாகவும் சொல்லுவாங்க, கூலி வேலை செய்தவர்கள். ஆனால் அதன் பிறகு வந்த ஒரு தமிழர் கூட்டம் வந்து கங்காணிகளாக வந்தாங்க. இலங்கையில் இருந்தும் தமிழகத்தில் இருந்தும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து இந்த அவங்களுக்கு அந்த மேலாண்மை வேலைகளில் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு அவங்க உதவி பண்ண வந்தாங்க. இவர்கள் வந்து 2வது வகுப்பு தமிழர்கள். 3வதாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் இருக்கோம் இல்லையா, சிங்கப்பூர் நல்லா சொகுசான நாடுன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அங்கே போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விரும்பி தேடி நம்மளோட அறிவுக்கு அங்கே வேலை இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இருக்கும்னு நினச்சி இப்போ விரும்பி போகிற தமிழர்கள் 3வது தலைமுறை தமிழர்கள். அங்கேயே வேறுன்றவங்க முதல் தலைமுறையாக அங்கே 2-3 தலைமுறைகளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுதான் சிங்கப்பூர் தமிழர்கள் வந்து இப்படிப்பட்ட பின்புலத்தில் இருக்கிறவங்க. சரி, அப்புறம் முதலாக தமிழர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு வந்து தங்களோட மொழியையும் பண்பாட்டையும் எடுத்துகிட்டு போனாங்க. முதல்ல வந்து மொழி கல்வி அவங்களுக்கு வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கணும்னு விரும்பினாங்க. அதுக்கும் முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த கடவுள் வழிபாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எங்கே போனாலும் இப்போ வந்து அவங்க வந்து பண்பாட்டை எப்படி நிறுத்தினாங்கன்னா விழாக்கள் மூலமாகவும் தெய்வங்கள் மூலமாகவும் நிலைநிறுத்திக்க முயற்சி செஞ்சாங்க. அதோட முயற்சி தான் சிங்கப்பூரோட முதல் கோயில், அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில். நான் சொன்னேன் இல்லையா, இவர் தான் நாராயண பிள்ளை. இவர் தான் அந்த கோயிலை வந்து 1819 அங்கே போனால் 34 வாக்கில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கோயில் வந்து ஆரம்பத்தில் இப்படி இல்லை, ஒரு சிறு குடிசை தான். அதிலிருந்து அவங்க வந்து மேம்படுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்ன வணிகம் செய்கிறதுக்காக போனவர்களில் வந்து இங்கே இருக்கிற அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு அங்கே பெரும்பங்கு இருக்குது. மலேசியா, பினாங் இந்த மாதிரி நாடுகளில் அவர்களை பாராட்டுற விதமாக இது வந்து ஒரு சிலையாகவே சிங்கப்பூர் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. அவர்களோட வேலை வந்து பணத்தை கொடுக்கறது, வட்டி தொழில் செய்கிறது, பணத்தை சரியாக வாங்குவது. அவர்களை பாராட்டுற விதமாக அந்த காலத்தில் கணக்கு எழுதுறது, அந்த கணக்கு பிள்ளை வேலை செய்கிறவங்கள சிங்கப்பூர் ஆற்றங்கரை ஓரத்தில் நடந்தீங்கன்னா இது இவர்களுக்காக ஒரு சிலையே அங்கே இருக்குது. அந்த வரலாறுலாம் அவங்களை வந்து பிரிக்க முடியாது. ஸோ இவர்கள் கட்டின ஒரு கோயில் வந்து தண்டாயுதபாணி கோயில்னு இருக்குது. இது ரெண்டும் ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் கட்டின கோயில். இது வந்து தமிழ் வாழவும் வழி செஞ்சுருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு கோயில் கட்டிட்டாவே என்ன செய்வாங்க, நம்ம அவங்க
சாமி கும்பிட்றதோட வர்றதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன தமிழ், நம்மளோட தமிழ் பக்தி தமிழ் இல்லையா? ஸோ அங்கே வந்து தேவாரம் திருவாசகத்தை வந்து தமிழை வந்து அப்படி கொண்டு வரதுக்கான முயற்சியாக இந்த கோயில்கள் எல்லாம் அமைஞ்சிச்சு. சரி, இது அடிப்படையில் இப்போ சிங்கப்பூர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அதன் பிறகு தாய்மொழி கல்வி. அங்கே பொதுவாக தாய்மொழி கல்வின்னு சொல்கிறது வந்து நான் வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை, அங்கே 4 மொழிகள் இருக்குது. அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து தாய்மொழிகளாக சீனம் இருக்குது. சீனர்கள் வந்து ஒரு 75 விழுக்காட்டினர் அங்கே இருக்காங்க. அடுத்ததாக ஒரு 15 விழுக்காட்டினர் பார்த்திங்கன்னா மலாய்க்காரர்கள், மலேசியர்களை சொல்லுவோம், மலாய் மொழி பேசுகிறவங்க அவங்க. அடுத்ததாக மீதம் உள்ளதில் வந்து 9% தான் இந்தியர்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் தமிழர்கள் இருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கும்போது ஏன் தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த வரலாறை சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஃபல்ஸோட வந்தவர் தமிழர் தான், வேறு இங்கேருந்து வேறு மாநிலத்திலேருந்து யாரும் போகலை. அப்போ அவங்க வந்து தமிழ் கல்வியை அங்கே உருவாக்குறதுக்கு, அவர்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் கல்வி தரணுங்கிறதுக்கு அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழர்கள் வந்து விதை போட்டாங்க. ஸோ அதோட விருட்சம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அங்கே இருக்கிறது. சரி, இந்த 4 மொழிகள் இருக்குது. இந்த 4 மொழிகளுக்கும் வந்து இந்த 3 மொழிகள் வந்து தாய்மொழிகள். ஒரு மொழி வந்து ஆங்கிலம் வந்து எல்லாரையும் இணைக்கிற ஒரு மொழி, தொடர்பு மொழி, அலுவல் மொழின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருக்கோம்னா ஆங்கிலம் நிச்சயமாக நல்லா ஃப்ளூயன்சியாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அங்கே வேலையை நம்ம வந்து செய்ய முடியும். நான் இப்போ வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு தமிழ் மட்டும் போதுன்னா அது நம்மளால் முடியாது. ஸோ அங்கே ஆங்கில தொடர்பு மொழியாக நம்ம பயன்படுத்துறதுக்கான அந்த திறன் நமக்கு வேணும். அப்போ அங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கேட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க சொல்கிறத நமக்கு கேட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பேசணும். ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது படித்ததை எழுதணும். இந்த 4 திறன்களும் நான் சொல்கிறது இந்த 3 மொழிகளுக்குமே 4 மொழிகளுக்குமே அடிப்படையாக இருக்கிறது இந்த 4 திறன்களும். இந்த 4 திறன்களும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கருத்து பரிமாற்றம் தெரியணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நான் உரையாடுற அளவுக்கு எனக்கு திறன் இருக்கணும் இல்லையா? அதை தான் கருத்து பரிமாற்ற திறன்னு சொல்கிறோம். ஒன்று பேச்சு மூலமாக நம்ம அந்த திறனை வெளிப்படுத்துவோம் பேசுகிறதுல, அல்லது இப்போ ரிட்டன் பண்ணணும், எழுதணும்னா எழுத்து வழி கருத்து பரிமாற்றம். இந்த 2 திறன்களையும் அங்கே பிள்ளைகளுக்கு நாங்கள் ரொம்ப வலியுறுத்துகிறோம். ஸோ இங்கே இது 4ஐயும் அடிப்படையாக இருந்தாலும் அந்த வெளிப்படுற திறன் இது 2லையும் இருக்கணும். சரியா? அப்போ தாய்மொழியை கற்றுக் கொடுக்கறது மட்டும் வேலை இல்லை, மரபையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கணும். நம்மளோட பண்பாட்டை மறந்துட்டோம்னா நம்ம எல்லாம் எந்த விதமான உணர்வும் அற்றவர்களாக போயிடுவோம். நம்மளோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கைக்கு வந்து அடிப்படை. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த விழுமியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை அந்த பெற்ற கல்வி வந்து அடிபட்டு போயிடும். அதனால் வந்து அதை அங்கே முக்கியமாக வச்சுருக்கோம். மரபு கூறுகள், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும், நம்ம சமூகத்துக்குன்னு ஒன்று இருக்கும், தமிழர்களான நமக்கு ஒரு பண்பாட்டு கூறு இருக்கும். இதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத அங்கே முக்கியமாக வைத்திருக்கிறோம். இல்லைனா இது வந்து ஒரு மல்டிரேஷியல் கண்ட்ரியாக இருக்கிற இடத்துல அதெல்லாம் தொலைஞ்சு போயிடும் சீக்கிரம். பிள்ளைகள் வந்து தங்களுக்குன்னு ஒரு அடையாளமற்றவர்களாக போயிடுவாங்க. அதனால் அந்த கல்வி முறையில் இதை முக்கியமாக வலியுறுத்துகிறோம். சரி, இப்போ தமிழ் கல்வி தமிழர்கள் வந்து 1819 வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஆனால் அவங்களாம் குடும்பமாக வரல, எல்லாம் வேலைக்கு போனாங்க. சில பேர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினாங்க, சில பேர் வந்துட்டாங்கன்னா இங்கே தமிழகத்திலே தங்கிட்டாங்க. அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போகல தொடக்க காலத்தில். அதன் பிறகு கூலிகளாக வந்து ரப்பர் தோட்டத்துக்கும் மற்ற வேலைகளுக்கும் இங்கேருந்து புலம்பெயர தொடங்கும் போது தான் அவர்களோட பிள்ளைகள் இங்கே பார்த்திங்கன்னா இது கூட ஒரு செழிப்பான குடும்பம் தான் அந்த பக்கம் இருக்கிறது. இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது. அவர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து தோட்டத்தொழில், பிள்ளைகளும் வேலைக்கு போகணும், அப்போ தான் வந்து சாப்பிட முடியும் அந்த குடும்பம். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற இடத்துல, ஆனால் இப்போ போல தான் அப்பா அம்மா வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன செய்யணும்னு நினைப்பாங்க, தங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா வரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி நம்ம புலம்பெயர்ந்து போனால் கூட அங்கே தமிழை வாழ வைக்கணும், தமிழ் வந்து அங்கே நமக்கு கை கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதனால் படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க தங்களோட பிள்ளைகளை. அப்போ தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடிசைகளில் தான் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினாங்க. அதில் இருந்து தான் படிப்படியாக முன்னேறி இப்போ எங்களோட பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா விதமான வசதிகளையும் பெற்று நல்ல தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப முன்னேறி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து அந்த காலத்தில் அவர்கள் போட்ட அந்த அடிப்படை. சொல்லுவாங்கள்ல, இப்போ மாம்பழம் நம்ம இன்றைக்கி சாப்பிடணும்னா இன்றைக்கே மரத்தை வச்சு சாப்பிட முடியுமா? ஊன்றி இல்லை, நம்ம தாத்தா வச்சதாக இருக்கணும், அப்போ நம்ம அதை எடுத்து ருசிக்க முடியும் இன்றைக்கி. ஆனால் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் பற்றி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது மரம் நட தொடங்கியிருக்கீங்களா? இல்லை. இப்போ மரம்னு நான் சொல்கிறது வந்து இந்த தமிழ் உணர்வு. இப்போ நமக்கே அது குறைஞ்சிக்கிட்டே வரது போல் இருக்குது. அப்போ நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அதை யார் செய்வாங்க? அப்போ இருக்கிற நம்ம முன்னோர்கள்லாம் செய்ததால தான் இன்றைக்கி தமிழ் அவங்க அங்கே விடாப்பிடியாக அதுக்கான அந்த வேரை வந்து ஊன்றி வச்சாங்க. அது இன்றைக்கி தழைச்சி இருக்குது. ஆனால் அதை தக்க வச்சுக்க வேண்டியது வந்து இந்த தலைமுறைக்கும் இதுக்கு மேலே வரப்போகிற தலைமுறைக்கும் நிறைய இருக்குது.
தமிழ் கல்விங்கும் போது திருக்கோ சாரங்கபாணியை வந்து யாரும் அங்கே உள்ள தமிழர்கள் மறக்க மாட்டாங்க. இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரை? இல்லை. சரி, இவர் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்காரர் தான். இவரெல்லாம் வந்து ஓரளவுக்கு படித்து முடித்த பிறகு அங்கே வந்து வேலைக்காக போனவர். இவர் வந்து அங்கே இந்தியர்களுக்கு பொதுவான ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணுங்கும் போது இங்கே போலவே அங்கும் சில சிக்கல்கள்லாம் வந்துச்சு, எந்த மொழியை வைக்கிறது அப்படின்னு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்போ இருந்த காலகட்டத்தில் 80% வந்து தமிழ் தான் அங்கே வந்து தாய்மொழியாக இருக்கணும் இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை நிலைநிறுத்தினதில் இவருக்கு பெரும்பங்கு உண்டு. மற்ற சில தமிழர்களும் இருந்தாங்க, ஆனால் இவர் வந்து அதில் முக்கிய பங்காற்றினார். சரி, இப்போ தமிழ் கல்வி ஏறத்தாழ 200 ஆண்டு காலம் அப்படின்னா இது சரியாக தொடங்கினது பார்த்திங்கன்னா 1834 தமிழ் கல்வி அங்கே தொடங்குச்சு. அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குது? இன்னும் வந்து ஒரு 9 ஆண்டு காலம் இருக்குது அந்த 200 நாங்கள் எட்டி பிடிக்கிறதுக்கு. ஆனால் 1819 அங்கே போனவர்கள் 34 தமிழ் கல்வியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஃப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பெயரில் அங்கே தமிழ் கல்வி தமிழை பயிற்றுவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் வழி கல்வி இருக்கு இல்லையா, முழுமையாக வந்து தமிழ்லேயே படிக்கிறது. கணக்கு, இப்போ நானெல்லாம் தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு மாணவி தான். ஆங்கிலம் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ அறிவியல், கணக்கு, இப்போ நீங்களும் பெரும்பாலானவங்க அப்படி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெட்ரிகுலேஷன் போகும்போது அதுக்கு வந்து ஆங்கில வழி கல்வின்னு சொல்கிறோம். தமிழ் வழி கல்வினா முழுமையாக தமிழில் படித்தவர்கள் ஆங்கிலத்தை மட்டும்தான் ஆங்கிலத்தில் படிப்பாங்க. அதே 2ஆம் மொழி சூழல்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் தான் எல்லாமே இருக்கும், தாய்மொழி மட்டும்தான் தமிழில் இருக்கும். அங்கே இந்த தமிழ் கல்வி தொடக்கத்தில் இருந்தது, அது வந்து போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அப்படின்னா எல்லா தாய்மொழிகளுக்குமே அந்த நிலைமை. அங்கே தாய்மொழி கல்வி இல்லாமல் ஆங்கில வழி கல்வி ஒரு 1950கள் வாக்கில் ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பள்ளிகள் இருக்கும், அதில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கும், தாய்மொழியை மட்டும் மாணவர்கள் படிப்பாங்க. சரி, இது வந்து எதுலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலர் பள்ளியிலேருந்து பல்கலைக்கழகம் வரையும் தமிழ் அங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதற்காக தயாரிக்கப்படுற பாட வளங்கள் வந்து தொடக்க காலத்தில் இங்கே தமிழகத்தையும் இலங்கை, மலேசியாவை சார்ந்திருந்திருக்கு. ஆனால் 1980கள் வாக்கில் வந்து அங்கேயே வந்து பாடக்கலை திட்ட கழகம் உருவாக்கி அங்கே உள்ள கல்வி அமைச்சு பாடங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட வளங்கள் அங்கேயே உள்ள பிள்ளைகளுக்காக. ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு பாடப்புத்தகத்தை எடுத்துகிட்டு வரும்போது இந்த நாட்டு தலைவர்களை பற்றி இருக்கும் இல்லையா, அது அங்கே உள்ளவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த பிள்ளைகளுக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு முழுமையான பாடத்தை உருவாக்கணும்னு முயற்சி செய்து 1980லேருந்து அங்கேயே பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்படுது, அதற்கான பாட வளங்களும் தயாரிக்கப்படுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலர் பள்ளி, அதாவது கிண்டக்காடன்லேருந்தே செஞ்சிட்ருக்காங்க. கிண்டக்காடன்லேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்குது. அதில் அப்புறம் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு எங்கே பயிற்சிவிக்கப்படுதுன்னா அங்கே தேசிய கல்விக் கழகம்னு இருக்குது, அதில் பயிற்சிகள் இருக்குது. இப்போ குறிஞ்சிவேந்தன் சார் சொன்ன மாதிரி அங்கே நான் 2 ஆண்டுகள் படித்தேன், இங்கே பிஎட் படிச்சிருந்தேன். ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா அந்த சூழலுக்கு ஏற்றது போல் இருக்கணும்னு சொன்னதால் நான் திரும்பவும் அங்கே 2 ஆண்டுகள் வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். அது வந்து தேசிய கல்விக் கழகம். ஸோ அங்கே ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடக்குது. அதற்கான தேவைகளை வந்து தேர்வை வந்து கல்வி அமைச்சு செய்யும். அங்கே உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து தேசிய கல்விக் கழகத்துக்கு அனுப்புவாங்க. இப்படி தான் அங்கே உள்ள அந்த கல்வி முறை இருக்குது. இப்படி தான் அந்த கல்வி பயணம். பாலர் பள்ளி வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 வயதுலேருந்து ஆரம்பிக்கும். 4 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும் K1 K2ன்னு சொல்லுவோம், கிண்டக்காடன் 1 2. அதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி, இங்கே வந்து 5ஆம் வகுப்பு வரையும் தானே தொடக்கப்பள்ளி, அங்கே வந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் 6 ஆண்டுகள் வந்து தொடக்கப்பள்ளியில் வந்து படிப்பாங்க. அதன் பிறகு உயர்நிலை பள்ளிக்கு போவாங்க. உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது அங்கே வந்து தரம் பிரிச்சுடுவாங்க. ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்களாம் விரைவுக்கு போவாங்க. அப்படின்னா 4 ஆண்டுகளில் படிச்சுருவாங்க. இங்கே மாதிரியே 10 வருஷத்தில் வந்து அவங்க செகண்டரி முடிச்சுடுவாங்க. ஆனால் கொஞ்சம் தயங்குற மாணவர்கள் 5 ஆண்டுகள் படிப்பாங்க, கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்கள். இப்படி அங்கே வந்து ஒரு பாடத்தை வந்து வேறுபடுத்தி வச்சுருக்குறாங்க பிள்ளைகளோட திறனுக்கு ஏற்றது போல். எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், அதை முடிக்கணும்னு இல்லை. பொறுமையாக படிக்கணும்னா படிச்சுட்டு பொறுமையாக வா, ஒன்றும் அவசரம் இல்லை. உன்னால் வேகமாக முடிக்க முடியுமா முடிச்சுட்டு வா, அந்த மாதிரி இருக்குது அந்த அமைப்பு அங்கே. அடுத்ததாக அங்கே உயர்நிலை பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து தொடக்க கல்லூரிக்கு போவாங்க, இல்லைன்னா பலதுறை தொழில்நுட்ப கல்லூரி போவாங்க. இது ரெண்டும் அடுத்தடுத்து கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிளாரிட்டி என்னென்னா, உயர்நிலை பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து அங்கே தொடக்க கல்லூரின்னு சொல்கிறது வந்து ஜூனியர் காலேஜ். இங்கே உள்ள +1 +2 தான் அங்கே ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிப்ளமோ படிக்க போயிடுவாங்க. அது இல்லை, சில பேருக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த பலதுறை தொழில்நுட்ப கல்லூரி போயிடுவாங்க, டிப்ளமோ. ஸோ 3 ஆண்டுகள் படிப்பாங்க, இது 2 ஆண்டுகள் படிப்பாங்க. படிச்சுட்டு அதன் பிறகு பல்கலைக்கழகம் போவாங்க, அவங்க விரும்பிய பட்டத்தை அங்கே பெறுவாங்க. ஸோ இதுதான் அங்கே உள்ள அந்த கல்வி முறை, இப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் ஓகே, அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பின்பற்ற முடியுது தானே, ஃபாலோ பண்ண முடியுது தானே?
சரி. அடுத்ததாக இப்போ தமிழ் வந்து பள்ளியில் சொல்லி கொடுத்துட்டோம், ஆனால் வளர்ந்தாச்சு, வெளியில் போயாச்சு. அப்போ தமிழை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இல்லையா? இங்கே பள்ளியில் படித்ததோடு போயிட்டா நிறைய மாணவர்கள் வந்து வேலை இடத்துல தமிழ் பேச மாட்டாங்க, பேசுகிறதுக்கான சூழல் இருக்காது. அப்போ சமூகம் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு பங்காற்றுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே வந்து நூலகங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் இங்கே உள்ள அந்த ஒரு படத்தில் போட்டுக்கிற நூலகம் வந்து கிட்டத்தட்ட 24 மாடியில் இருக்குது. விக்டோரியா சாலைன்னு சொல்லுவோம், விக்டோரியா ஸ்ட்ரீட்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தமிழ் ரெஃபரன்ஸ் புக்கும் நீங்கள் அங்கே போய் எடுக்கலாம். இப்போ நானே என்னோடய ஆய்வுக்காக வந்து பல நேரங்களில் அங்கே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா புத்தகங்களும் வந்து அங்கே குவிந்து கிடக்கு. அதை வந்து பயன்படுத்துறது தான், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம தமிழர்கள் வந்து நேரம் ஒதுக்குறதில்லை. பிள்ளைகளுக்கும் சரி, அங்கே பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, எல்லா விதமான புத்தகங்களும் அங்கே வந்து இருக்குது. ஒரு வட்டாரத்துலேயுமே இருக்குது நூலகம். இது பெரிய அளவில் உள்ள தேசிய நூலகம். இது இல்லாமல் ஒரு வட்டாரத்துலேயுமே ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், அந்தந்த வட்டாரத்துக்குன்னு ஒரு நூலகத்தை வச்சுருக்காங்க. எல்லா நூலகத்துலேயுமே தமிழ் நூல்கள் இடம்பெற்றிருக்கும். அங்கே இங்கே உள்ள ஆனந்த விகடன், குமுதம் இதெல்லாம் கூட அங்கே இருக்கும். அதை படிக்கிறதுக்கு தான் ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. செய்தித்தாள் வந்து அங்கேயே தமிழ் முரசுன்னு ஒரு செய்தித்தாள் வருது. அதெல்லாம் சமூகத்தோட பங்காக இருக்குது. நூலகத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 4 மொழிகளுக்கும் புத்தகம் இருக்குது. அங்கே வாசிப்பை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறோம். வாசிக்கணும், வாசித்தா தான் அந்த தலைமுறை வந்து அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கும் இல்லையா? அதனால் வாசிப்பை நேசிப்போங்கிற திட்டம் ரொம்ப நாளாக அங்கே வழக்கத்தில் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்தந்த நூலகத்துக்கு ஏற்ற மாதிரி, எல்லா நூலகத்துலையும் இல்லை, சிறுவர்களுக்கு பிடித்த மாதிரி கதை சொல்கிறது தமிழில், அவர்களை வந்து தமிழில் வாசிக்க தூண்டுறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்புறம் இப்போ நான் வந்து சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற 60 ஆண்டுகள் ஆச்சுன்னு முன்ன சொன்னேன் இல்லையா? 15 வந்து பொன்விழா ஆண்டுன்னு சொன்னோம். அப்போ வந்து என்னென்னா, அது வரைக்கும் 2015 வரைக்கும் அங்கே எழுதப்பட்ட இலக்கியங்களை எல்லாத்தையுமே மின்னூல்களாக்கி வச்சுருக்குறாங்க. தேசிய மரபுடைமை திட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா அது கொஞ்சம் அந்த ரிவேம்ப் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஆண்டு வந்து தமிழர் கலைக்களஞ்சியம்ங்கிற ஒரு நூல் உருவாக்கம் பெரிய அளவில் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு எங்களுடைய 60ஆம் ஆண்டு விழா. அதுக்காக வந்து நூலகத்தில் வந்து பெரிய அளவில் விழா நடக்குது. தேசிய தினம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9, இங்கே 15 இல்லையா? அது வந்து ஆகஸ்ட் 9. அதுக்கான வேலைகள் அங்கே போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அதை உங்களுக்கு காட்டணும், அது பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சேன். சரி, ஆனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களோட QR கோட் வந்து இதை உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் முரசு சொன்னேன் இல்லையா? 1936 இருந்து 2008 வரைக்கும் அந்த எல்லா செய்தித்தாள்களும் உள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எடுத்து படிக்கவும் செய்யலாம். இங்கே உள்ள எல்லாருமே 2008க்கு முன்னாடி பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள சின்ன என் பொண்ணு தான், அவளும் 2008 பிறந்திருக்கா. அதனால் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதை வகுப்பில் நாங்கள் நடத்தும்போது சில நேரம் என்ன செய்வோம், பயன்படுத்தணும் இல்லையா? அப்போ போய் 2000 நீங்கள் எந்த தேதியில் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த நாளில் உள்ள செய்தித்தாளை எடுக்க சொல்லுவோம். எடுத்துகிட்டு நீ பிறந்த அன்னைக்கு இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் மாணவர்கள்கிட்ட. ஸோ அப்போ அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பாங்க. அவங்க பிறந்த தேதியில் வந்த செய்தித்தாளை அவங்களுக்கு பார்க்குற வாய்ப்பை இதில் இருக்குது. வருதா? ஓகே, நீங்கள் பிறந்த தேதியில் என்ன நடந்திருக்கு நாட்டில்ன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இதில் சில பேர் வந்து நீங்கள் ஆராய்ச்சி கூட ஏதாவது செய்யலாம், ஊடகத்துறையிலையோ வேறு ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு அங்கே இருக்கிற சில தரவுகள் வேணும் அப்படின்னா கூட இதில் இருக்க செய்தித்தாள்கள்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, எல்லாருமே ஆர்வமாக இருக்கீங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்தது போகலாமா? நீங்கள் பார்த்துட்டிங்களா? திறந்துருச்சா? ஓகே, நீங்கள் பிறந்த தேதியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் உலகத்தில். சரி, இது நூலகம் பற்றி அந்த செய்தித்தாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்ததாக சமூக அமைப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இங்கே 3 சமூக அமைப்புகளை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து தமிழாசிரியர் சங்கம். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து தமிழாசிரியர் மாநாடுகள் நடந்தது. அந்த மாநாட்டு புத்தகங்களெல்லாம் PDF வடிவில் அங்கே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஆராய்ச்சி சம்மந்தமாக இங்கே இருக்கிறவங்களில் வந்து நிறைய பேர் வந்து முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள்னு முனைவர் குறிஞ்சிவேந்தன் ஐயா சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்.
அடுத்தது தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து சிங்கப்பூர் அரசாங்கமே நிதி கொடுத்து தமிழை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருது. அடுத்ததாக வளர்தமிழ் இயக்கம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள், அங்கே உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் நிறைய கிடைக்கும். இது அமைப்புகள். இங்கே நான் கொடுத்துருக்குற QR கோட் வந்து சொல்வள கையேடுன்னு ஒன்று இருக்குது. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சில சொல்லாட்சிகளை வச்சுருக்குறோம். நிறைய சொல்லாட்சிகள் இருக்குது பொதுவாக. ஆனால் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறிக்கிட்டே வரும்பொழுது இப்போ நாங்கள் வந்து கைத்தொலைபேசி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? செல்ஃபோன், செல்பேசியா? நான் ஆங்கிலத்தில் கேட்கல. அலைபேசி, கைபேசி. நாங்கள் கைத்தொலைபேசின்னு அந்த டேர்ம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய சொல்லாட்சிகளை வந்து எங்களுக்குன்னு உருவாக்கி இருக்கிறோம். சிலது வந்து பொருத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து நான் சன் செய்தியில் பார்க்கும்பொழுது பார்ப்பேன், காணொலிங்கிற ஒரு சொல் இருக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லையா? அதை நாங்கள் வந்து காணொலிங்கிற சொல்ல பயன்படுத்துறதில்ல. அப்போ ஒரு முனைவர் ஒருவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், காண்பது நாங்கள் வந்து ஒளிக்காட்சின்னு சொல்லுவோம். அங்கே வந்து காண்பது வந்து ஒலி வந்து நீங்கள் கேட்குறத வச்சு காணொலின்னு வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி சில வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற சில சொல்லாட்சிகள் இருக்குது. இங்கே வந்து தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கல்வித்துறையாகட்டும் மற்ற துறைகளில் இருக்கிற சில சொற்களெல்லாம் அது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறவங்க, அது சம்மந்தமாக விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும். இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அந்த புத்தகம் அதில் உள்ளது. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? சரி, இதுதான் இந்த மின் அகராதின்னு இப்போ வந்து முனைவர் குறிஞ்சிவேந்தன் ஐயா சொன்னாங்க இல்லையா? மின் அகராதி பாடம் செய்யும் போதே ஓகே, நீங்கள் முதல்ல ஸ்கேன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே iOS தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆண்ட்ராய்டு iOS எது இருக்கோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். முதல்ல டவுன்லோட் பண்ண பிறகு சொல்லுங்கள், நான் தொடர்றேன். டவுன்லோட் எப்படி தமிழில் சொல்லுவீங்க? தரவிறக்கம். சரி, இந்த சொல்லாட்சி வந்து ஒன்றா தான் இருக்குது. நாங்களும் தரவிறக்கம் தான் பயன்படுத்துகிறோம். பதிவிறக்கமா நீங்கள்? நாங்கள் தரவிறக்கம். பதிவேற்றம், அப்லோட். என்னம்மா? புரியல. யாராவது ஒருத்தவங்க? நான் பசியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், காது கேட்கல. சொல்லுங்க. ஓ, இந்த நாட்டுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லுதா? ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் கொண்டு வந்தேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இன்னொரு இடமும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா இதை தயாரித்தவங்க வந்து லீ குவான் யூ இருமொழி கல்வி நிதின்னு எங்களுக்கு இருக்குது. மினிஸ்ட்ரியிலே LKYFBன்னு சொல்லுவோம். அவங்களோட முயற்சியில் இது தயாரிக்கப்பட்டது. இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, பிள்ளைங்க படிக்கும்போதே சொல்ல தட்டுனா பொருள் தெரியும்னு. அது எங்களோட மாணவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அங்கே சிங்கப்பூர் மாணவர்களுக்காக மாணவர் கற்றல் தளம்னு ஒன்று வச்சுருக்குறோம். SLSன்னு சொல்லுவோம், ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஸ்பேஸ். அப்போ அதை நான் உங்களுக்கு காட்ட முடியாது. காட்டினாலும் அது வந்து இருக்கிறத வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் இந்த மின்னகரம் வந்து பொதுவான பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியாதப்போ என்ன செய்யலாம்னா, இது வந்து அந்த வெப்சைட் மின்னகரம்.comக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட கூகுளில் போனீங்கன்னா இதை பார்க்க முடியும். லாகின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நான் அது சரியான பிறகு நான் வந்து குறிஞ்சிவேந்தன் ஐயாவுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கெல்லாம் நான் அதை வந்து அனுப்ப சொல்கிறேன், அந்த நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னோடய கைத்தொலைபேசியில் நான் வச்சுருக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த சொல் எது தெரியலையோ அதுக்கு வந்து போய் பொருளை பார்க்கலாம். அதோட தொடர்புடைய சொல் ஆட்சிகளையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி இப்போ அகராதி பிடிச்சவன் நம்ம சொல்லுவோம்ல நிறைய பேரை. அப்போ அகராதி பிடித்தவன்கிறதுக்கு என்னென்ன பொருள் அங்கே இருக்குது, இடம் நோக்கி பொருள் கொள்றதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அந்த மாதிரி ஒன்றுமே பிள்ளைகளுக்காக விளக்கி இருப்பாங்க. அப்போ யாருமே டவுன்லோட் பண்ண முடியலையா இதை? சரி ஓகே. அப்போ நீங்கள் இந்த மின்னகரம்.comக்கு போய் பாருங்கள். இதில் போக முடியுதா? இதில் போய் உள்ளே பார்க்க முடியுதா? பாஸ்வேர்ட் நீங்கள் உருவாக்கணும். இங்கே போய் புதிய கணக்கை நீங்கள் உருவாக்கணும். இங்கே இதே மாதிரி தான் இருக்கும், அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் போய் நீங்கள் ஒரு கணக்கு இதை குறித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். பார்க்குறேன் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிட்டே வரீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள். சரியா?
சரி, அடுத்ததாக சமூக அமைப்புகள் சொன்னால் இப்போ ஊடகங்கள் அங்கே என்னென்ன ஊடகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் தமிழ் முரசு. தொடக்க காலத்தில் ரொம்ப சீக்கிரமே அங்கே நம்ம பார்த்தோம்ல, 1936க்கு முன்பே ஆரம்பித்தாச்சு. சில தாள்கள்லாம் கிடைக்காம அதெல்லாம் வந்து அவர்கள் அங்கே பதிவேற்றம் செய்யலை. தமிழ் முரசு செய்தித்தாள் இருக்குது, செய்தி ஆப் இருக்குது. நீங்கள் யாராவது சிங்கப்பூர் செய்திகளை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் தமிழ் முரசுன்னு கொடுக்க அங்கே அந்த ஆப் வரும். இந்த மாதிரி வரும், இந்த பர்பிள் கலரில் இருக்கும், அது போய் பார்க்கலாம். அடுத்ததாக ஒளி 96.8ன்னு ஒரு வானொலி நிலையம் அங்கே இருக்குது. 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகுது. நீங்கள் நல்ல தமிழ் கேட்கணுன்னா அங்கே கேட்கலாம். இங்கே உள்ள எஃப்எம்லாம் கேட்க முடியல, அவங்க பேசுகிறது தமிழானே எனக்கே புரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏதாவது சிறப்பான தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிற மாதிரி தெரியல அங்கே. ஆனால் இதை வந்து நீங்கள் ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். உங்களோட செயலியில் தரவிறக்கம் செய்து ஒரு வேளை பாட்டு கேட்கலாம். கூடவே நிறைய செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக வசந்தம் தொலைக்காட்சி. இங்கே நிறைய தொலைக்காட்சிகள் இருக்குது. இது எல்லாமே அங்கே எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் வந்து பணம் கட்டினா அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் அங்கேயே உள்ள தொலைக்காட்சி வந்து வசந்தம் தொலைக்காட்சி. அங்கேயும் இது வந்து தமிழ் வந்து 24 மணி நேரம் இல்லை, ஒரு நாளில் பெரும்பான்மையான நேரம் காலையில் 9லேருந்து இரவு 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் அதில் இருக்குது. இதுலேயும் செய்தியாளர்கள்லாம் நல்லா தமிழ் பேசுவாங்க. இது சொல்கிறதுல யாருக்காவது வருத்தம் இருக்கா? இப்படி சொல்கிறதுல இல்லை இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே தமிழோட தரம் குறைஞ்சிட்டே வருது. அதுவும் ஊடகங்கள் வந்து அதை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போ தமிழ் படிக்கிற உங்களுக்கு மத்தியில் தான் இதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும், எது சிறப்பானது, அடுத்த தலைமுறைக்கு எது கொண்டு போகிறதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அதை சரிப்படுத்தணும். அந்த பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அடுத்ததாக செய்தி செயலி இருக்குது. இதில் வந்து செய்திகள் அப்பப்போ என்னென்ன செய்திகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பிள்ளைகளுக்காக நிறைய மொழி விளையாட்டுகளும் இருக்கும். இது எல்லாமே செயலியாக உங்களோட கைத்தொலைபேசியிலே நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். இது என்னென்னா, சிங்கப்பூர் பற்றி சொல்லிட்டேன். சிங்கப்பூர் தமிழர்கள் எப்படி வந்தாங்க, அங்கே தமிழ் எப்படி தொடங்குச்சின்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ சிங்கப்பூரால் வந்து தமிழுக்கு என்னென்ன சிறப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்காசிய நாடுகள், ஆரம்பத்தில் ஒருத்தவங்க சொன்னீங்க தென்கிழக்காசிய நாடுன்னு சொன்னீங்க இல்லையா? தென்கிழக்காசிய நாடுகளில் தாய்மொழியாக தமிழ் இருக்கிற ஒரே நாடு அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூர் தான். மலேசியாவில் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் கொடுப்பது போல் உரிமையை மலேசிய அரசாங்கம் கொடுக்கலை. அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மொழி இல்லை. அப்போ அவர்கள் தமிழர்கள் அங்கேயும் போராடி தான் அவர்களோட உரிமையை தக்க வச்சுக்கிறாங்க. தமிழ் வழி கல்வி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே அரசாங்கம் நிறைய நிதி கொடுக்குறாங்க இந்த தமிழை தக்க வைக்கிறதுக்காக. அதற்காக நிறைய குழுக்கள்லாம் செயல்படுறாங்க. தமிழை வந்து வாழ வைக்கணும், அதை வந்து சிறப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் மற்ற நாடுகளில் அந்த நிலை இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த ஒரு உயரிய விருது கிடைக்குது. அந்த விருது வந்து தமிழர்களுக்கு கிடைக்கணும்னா அது வந்து சிங்கப்பூரில் இருந்தால் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். தென்கிழக்காசிய எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிற அந்த கல்ச்சுரல் மெடாலியன் விருதுன்னு சொல்லுவோம். அந்த விருது வந்து தமிழ் அங்கே போய் நிற்கிது. தென்கிழக்காசிய நாடுனா 11 நாடுகள் சேர்ந்தது, தெரியும் தானே உங்களுக்கு? அந்த 11 நாடுகளில் அங்கே தமிழ் வந்து ஒழிக்கணும்னா அதுக்கு வந்து சிங்கப்பூர் ஒரு காரணமாக இருக்குது. அங்கே சிங்கப்பூரை பற்றின பேச்சு, அங்கே விருது கிடைக்கணும், அதுக்கெல்லாம் வந்து சிங்கப்பூர் வழிவகுத்து கொடுத்துருக்கு தமிழுக்கு. இது ஒரு உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், அதான் சொல்லுவேன். அங்கே சீனர்கள் வந்து 75% இருக்காங்க. நம்ம 9% குறைவானவர்கள்னா கூட, சிறுபான்மையினராக இருந்தால் கூட நமக்கான உரிமைகள் மதிக்கப்படலை. என்னோட மொழியை பேசினா தான் உனக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் எதுவும் சொல்லலை. அங்கே அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ்னு சொல்லுவோம்ல, அவர்களுக்கான இடம் இருக்குது. அவங்களுக்கான மரபு, பண்பாடு, மொழியை பாதுகாத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அந்த அரசாங்கம் வழங்குது. அடுத்ததாக இங்கே ஒரு படம் போட்டிருக்கேன். இதை பற்றி யாருக்காவது ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? இது என்ன படம் போட்டிருக்கீங்கன்னு? தமிழ் எழுத்துக்களை வச்சுருக்கு. வேற எந்த மொழியாக தெரியுதா? சீன மொழி இருக்குது. மலாய் மொழிக்கு தனியாக எழுத்து இருக்கா? யாருக்காவது தெரியுமா? இல்லை, உங்களுக்கு தெரியுமா? உறுதியாக தெரியுமா? எந்த மொழியை அவங்க பயன்படுத்துகிறாங்க? ஆங்கில எழுத்துக்களை தான் மலாய்க்காரர்கள் பயன்படுத்துகிறாங்க. மலாய் மொழியோட அந்த பாரம்பரியம் பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள் தான். ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு நீண்ட பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கிறோம். அந்த 300 ஆண்டு காலத்தில் வந்து அவர்கள் வந்து ஆங்கிலத்தை தான் அவர்கள் மொழியாக, அந்த எழுதுவதற்கு மொழியாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக எழுத்துரு கிடையாது இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த மொழிகள் எல்லாமே இந்த உருவத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த உருவத்துக்கு பெயர் வந்து
சிங்கப்பூர் சோல். அப்படின்னா தமிழ் எப்படி மொழிபெயர்க்கலாம்? சிங்கப்பூரின் ஆன்மா. சிங்கப்பூரின் ஆன்மான்னு சொல்லிட்டு இதை சிங்கப்பூரோட முக்கியமான ஒரு இடத்துல, சிங்கப்பூரோட சென்டரில் வச்சுருக்குறாங்க. ரேஃபல் சிட்டி ஹால்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம். நாங்களாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முன்னாடி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். உள்ளே போகலாம். இந்த வழியாக உள்ளே போயிட்டு அது உள்ளே நிற்கலாம், சுற்றி வரலாம். ஒரு மனிதன் வந்து உட்காந்து ஓய்வு எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த ஸ்ட்ரக்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரோட ஆன்மாவில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது அந்த 4 மொழி. அந்த மொழியோட பண்பாடு, தொடர்பு, அவர்களுடைய அந்த எல்லாத்தையுமே மதிக்கிறதுக்கான அதை ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதற்கான ஒரு உருவமாக இது உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் இடம்பெற்றிருக்கிற ஒரே அந்த நம்மளோட மொழி பார்த்திங்கன்னா, தமிழ் மொழி இருக்குது, சீன மொழி இருக்குது, மலாய் மொழிக்கு ஆங்கிலம். அப்போ இந்த 3 எழுத்துகளும் அங்கே இடம்பெற்றிருக்கு. ஸோ இது வந்து இப்படி ஒரு சிறப்பை நமக்காக கொடுத்துருக்குறாங்க. சில பேருக்கு பயம் இருக்கும், தமிழ் வந்து நீடிக்குமா, தமிழோட நிலைமை போயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். வெளிநாட்டில் இருந்தாலும் அதை வந்து அங்கே வந்து பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை நிறைய அந்த அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது சிங்கப்பூரை பற்றி பெருமையாக உங்கள்கிட்ட சொல்லுவதற்காக மட்டும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னது போல் உங்களுக்கு அந்த நம்ம பண்பாடு, இந்த பாரம்பரியம் தொடரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். நீங்கள்லாம் இளைய தலைமுறை, அடுத்து வந்து நீங்கள் தான் இந்த சமூகத்தை வந்து அடுத்து ஒரு 60-70 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. அப்போ நிறைய பேருக்கு தமிழில் பேர் வைக்கிற பழக்கமே குறைஞ்சிக்கிட்டு வருது. இங்கே வந்து விமான நிலையத்தில் இறங்கின உடனே என்னோடய பொண்ணு பேர் யாழினி, பையன் பேர் அகத்தியன்னு வச்சுருக்கிறேன். பார்த்த உடனே கேட்பாங்க, தமிழில் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவங்கெல்லாம் தமிழர்கள் தானா? ஏன் யாழினிங்கிற நல்ல பெயர் அது உங்களுக்கு தெரியலையா? அகத்தியங்கிற பேர் வச்சோன்னே அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க. எல்லாம் வந்து அந்த இஷ் போட்டு எழுதுறது, பெயர்களில் வந்து தமிழ் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் பேரை பார்த்த உடனே இவர்கள் வந்து தமிழர்கள்ங்கிற ஒரு அடையாளம் நமக்குன்னு இருந்துச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க பெயரில் என்ன இருக்கிறதுன்னு, பெயரில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ பெயர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, அந்த பெயரை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து இவன் தமிழன் தான் தெரியணும். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அங்கே வந்து நம்ம போராடி பெற்றது, அதுவும் ஏதோ ஒரு தலைமுறையில் உருவாக்குனதை இப்போ நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தாய் தமிழகத்தில் உங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது. அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த பேசும்போது முனைவர் குறிஞ்சிவேந்தன்ட்ட கேட்டேன், ஆடியன்ஸ் யாருங்க சார், யாருக்காக நான் பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாருமே முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், சில பேர் வந்து முதுகலை படிக்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், இதை பற்றின கருத்தை உங்கள்கிட்ட விதைக்கிறது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய படைப்பு வந்து இவ்வளவு தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் அடுத்து இல்லை, ஒன்றும் இல்லை, நன்றி தான் போட்டேன் உங்களோட கலந்துரையாடல் செய்கிறதுக்காக. இதுதான் என்னோடய நிறைவு ஸ்லைடு ஆக்சுவலி. அதுதான் நான் சொல்ல வந்தது. நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் செய்யணும்னு இருக்கும், ஆனாலும் வேர் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த வேரை விட்டுறாதீங்க. உங்களோட குடும்பம், உங்களோட நாடு, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஊடகம், நிறைய பேர் அதெல்லாம் இந்த வயதில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, திரைத்துறையை பார்த்தோம், ஊடகங்களை பார்த்தோம், உங்களை வந்து நீங்களே அடிமையாகிக்காதீங்க. உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ், அந்த சாய்ஸ்ன்னு சொல்லுவோம் உங்கள் கையில் இருக்குது. நல்லதை தேர்ந்தெடுங்க, நல்லதை தேர்ந்தெடுங்க, வாழ்க்கையை சிறப்பாக அமைங்க. நன்றி. கலந்துரையாடல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அவருடைய சிறப்புரை தொடர்பான கருத்துக்களும் ஐயங்களும் ஏதேனும் இருந்தால் அவர்களுடன் கலந்துரையாடலாம். ஏதாவது கேட்கணுன்றீங்களா? சும்மா பேசலாம், எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது கேட்கணுன்னு தான் கேட்கலாம். கார்த்தியோ கேட்க போறீங்களா? நாங்கள் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் அம்மா. நான் கார்த்திக், முனைவர்பட்ட ஆய்வாளர், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை. கேள்வின்னு இல்லாமல் ஒரு பாராட்டு கூட நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு உலகமயமான ஒரு சூழலில் தமிழை வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக வளர்க்க உணர்ச்சி நிலையில் மட்டும் இல்லாமல், இங்கே நாங்கள் வந்து உணர்வு நிலையில் தான் தமிழை பார்க்குறோம். பெரும்பகுதி நாங்கள் இங்கே ஆகட்டும், இலங்கையிலே ஆகட்டும், இங்கே இருக்க இந்த தாயக ரீதியான தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறது உணர்வு மயமானது எப்போவுமே.
ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் குறிப்பாக சிங்கப்பூர் மாதிரியான வளர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய அந்த பணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப எப்போவுமே அது வந்து ஒரு சயின்டிஃபிக் கண்ணோட்டத்தில், ஒரு தொழில்நுட்பம், லாஜிக்கலாக அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா. அதுக்காக என்னுடைய ஒரு பாராட்டை உங்கள் மூலயமா சிங்கப்பூர் தமிழர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஐயம் மட்டும்தான், இந்த ஃபாண்ட் இருக்குது இல்லைங்கம்மா, இந்த எழுத்துருவம், இந்த சிங்கப்பூர் எனக்கு தெரிஞ்சு இந்த மலையான்னு சொல்லக்கூடிய இந்த மலேசியா சிங்கப்பூர் தமிழர்கள் மட்டும்தான் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல், அந்த எழுத்துரு வடிவத்தை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ரொம்ப நாளாக, ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நூல்கள்லேயுமே இந்த எழுத்துரு மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டே இருக்குது. அது வந்து கேட்கலான்னு ஒன்றுமா. ரெண்டாவது, இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு சம்மந்தமாக தொடர்பாக ஏதாவது இப்போ சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் தெற்கிழக்காசிய மொழிகளுக்கான ஒரு ஏஐ உருவாக்குறதுக்கான இந்த லாமா காமா இந்த மொழிகளை பயன்படுத்தி உருவாக்குறதுக்கான இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கம்மா. அதில் தமிழுக்கு ஏதாச்சும் இடம் இருக்குங்களா? இந்த 2 கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுங்கம்மா, கேட்டேன். அதுக்கு நன்றிம்மா. கார்த்திக் தானே? ஓகே, நல்ல கேள்விகள். சரி, முதலாவதாக இந்த எழுத்துரு சொன்னீங்களா, இது வந்து அஞ்சல் இணைமதின்னு சொல்லுவோம். முரசு அஞ்சல்ங்கிற ஃபாண்டு ஒன்று இருக்குது. இது வந்து மலேசியாவில் இருக்கிற முத்து நெடுமாறன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட குழுமம் உருவாக்குனது தான் இது. இதை வந்து சிங்கப்பூர் கல்வி அமைச்சில் நாங்கள் வந்து இது கல்வி அமைச்சே விலைக்கு வாங்கி ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இது என்னோடய தனிப்பட்ட கணினி. இதில் நான் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ இதை நான் வந்து இணையத்தில் வாங்கி இருக்கிறேன். 30 வெள்ளின்னு நினைக்கிறேன். 30 வெள்ளி கட்டி இது வாங்கியிருக்கிறேன் என்னோடய கணினியில் பயன்படுத்துறதுக்கு. இதில் வந்து நிறைய ஃபாண்டு அந்த எழுத்துருக்கள் இருக்குது. மேலே உள்ள ஃபாண்டை வந்து குறிப்பாக அஞ்சல் சிந்துன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரெலாம் நிறைய இருக்குது. என்னோடய பேரில் கூட ஒரு எழுத்துரு இருக்குது, அஞ்சல் அருள்மதின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அதனால் நான் பயன்படுத்துறதில்ல. பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அந்த எழுத்துருவில் பார்க்கும்போது. கீழே உள்ளது அஞ்சல் மாதவின்னு நினைக்கிறேன், அஞ்சல் கண்ணகி, அஞ்சல் கவிதைன்னு இருக்குது. அது வந்து கையெழுத்து மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் கிட்டத்தட்ட 20 வகையான வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாணவர்களுக்குன்னு அஞ்சல் நியூ இணைமதி ஸ்கூல் புக்குன்னே ஒன்று அவங்கள உருவாக்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் எழுத்தை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ழானா ழா மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழை எப்படி இருக்குது பாருங்கள், இது ஸ்டைலாக நம்ம எழுதலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே 2ஆம் மொழி சூழலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எழுத்தை பார்த்தா குழப்பம் வந்துடும். இது தானா, ஏன் அங்கே ஒரு மாதிரி இருக்குது இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு. அதனால் நிலையாக எப்படி எடுத்தோ அதுக்காகவே நாங்கள் ஒரு ஃபாண்ட் அவங்கள உருவாக்க சொல்லி எங்கள் பள்ளிகளுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ எங்களுடைய பாட புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் நியூ இணைமதி ஸ்கூல் புக்குன்னு ஒன்று இருக்கும். இதை யார் வேணால் வாங்கலாம். முரசு அஞ்சல்னு நீங்கள் போய் இணையத்தில் தேடுனீங்கன்னா 30 சிங்கப்பூர் காசுக்கு 30 வெள்ளி. அப்போனா இங்கே ஒரு 1000 ரூபாய் 1200 அந்த ரேஞ்சுக்கு. 2000மா? சரி, என்னோடய கணவருக்கு தான் அந்த மதிப்பு எவ்வளோன்னு தெரியும். 2000 ரூபான்னு சொல்கிறாரு. மேபி அது நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சும் இருக்கலாம், கூடியும் இருக்கலாம். இதில் விருப்பம் இருக்கிறவங்க, தமிழை தட்டச்சு செய்கிறவங்க வாங்கிக்கலாம். அதை நான் ப்ரமோட் பண்ண வரல, இங்கே கேட்டதால் சொல்கிறேன். இதுக்காக நாங்கள் தனியாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை உருவாக்கவும் சொல்லி கல்வி அமைச்சு, சிங்கப்பூர் கல்வி அமைச்சு வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்துனீங்கன்னா இது அதுலேயே இருக்கும். யாராவது அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் மேக் புக் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அதுலேயே இருக்கும். அதில் போய் நீங்கள் முரசு அஞ்சல்ங்கிற ஃபாண்டு ஃப்ரீ. அதில் அந்த கணினி வாங்கும்போது அதுலேயே இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ஏஐ பற்றி கேட்டீங்க இல்லையா? வாங்க சார், முடிச்சிட்டேன். இப்போ கலந்துரையாடல் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏஐ பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி பல்கலைக்கழகத்தில்னு இல்லை, பள்ளியில் ஆசிரியர்களே நாங்களாம் ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு படம் போட்டுட்டு இந்த சிங்கப்பூர் சோலே பேசலாம் அவங்கள்ட்ட. அங்கே ஒரு குரலை கொடுத்துட்டோம்னா அந்த ஏஏ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மெய்நிகர் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ தொடக்கநிலை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பாடங்கள் எழுதுகிற அந்த இதில் நான் இருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் பிள்ளைங்க ஆலமரத்தை பார்த்ததில்ல, ஆலமரத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ ஆலமரத்தை நாங்கள் விஷுவலாக காட்டுறதுக்கு நேரடியாக நான் போய் இப்போ லேர்னிங் ஜர்னி கூட்டிகிட்டு போக முடியாது, கற்றல் பயணம்னு சொல்லுவோம். அதை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு போய் நான் ஒரு ஆலமரத்தை எங்கே போய் தேடுறது, அதில் விழுது வருதுன்னு காட்டணும். நான் அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு கருத்தை அங்கே சொல்லணும். அதை சொல்ல முடியாத நேரத்தில் நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தோட விழுது, அதோட அந்த ஆலங்குச்சியை பயன்படுத்தி நம்ம பல்லு விளக்குறது, இந்த மாதிரி செய்திகளெல்லாம் செயற்கை நுண்ணறிவு மூலமாகவே காட்டுறோம். அப்போ ஒரு ஜூவுக்கு போகணும், ஒரு விலங்கு தோட்டத்துக்கு போகணுன்னா இப்போ விலங்கு தோட்டத்துக்கு போகிறது, அங்கே உள்ள விலங்குகளோட சிறப்பு இயல்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்காகலாம் சில மெய்நிகர் தொழில்நுட்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். அது பல்கலைக்கழக நிலையில் தயாரித்து அதை பற்றி செஞ்சிட்ருக்காங்க. செய்கிறதுல தமிழ் ஆர்வமுடையவர்கள் அதை ஆராய்ச்சி நிலையில் செய்கிறாங்க. ஆனால் கல்விக்காக அங்கே நிறைய இந்த மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கு.
இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஷார்ட் போர்ட்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதாவது பேச்சு துணைவன். இப்போ ஏஐ சொல்கிறீங்களா, ஏஐலே பேசுகிறதுக்கு ஒருத்தனை வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஒரு அணில் வந்து எங்களோட இன்பான்ற ஒரு அணில் உருவாக்கியிருக்கிறோம். உருவகம் எல்லாமே பேரை வந்து இன்பத்தமிழ் எங்களோட பாடம். அப்போ அதில் வர ஒரு அணிலுக்கு பேர் இன்பான்னு வச்சுருக்குறோம். அந்த இன்பா அணில் வந்து அங்கே வந்து வழிகாட்டும் பிள்ளைங்களுக்கு. இன்பாவுக்கு தெரியாது, அங்கே வெளியில் பார்க்குற அணிலுக்கு அது தெரியாது. நான் தான் இன்பாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த இன்பாங்கிறது வந்து இப்போ பிள்ளைங்க மனசில் ரொம்ப இடம் பிடிச்சு போச்சு. அங்கே ஒரு நல்ல தமிழ் பெயரை வச்சாச்சு, இன்பா வச்சாச்சு. அது ஆனா பெண்ணாங்கிற சந்தேகம் வர சில பேருக்கு இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்பான்னு வச்சுட்டோம். இன்பம் சரி முடிஞ்சது இதோட அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இன்பா வந்து கேட்கும், நீ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க. இப்போ பேச்சு துணைவனில் அது வந்து உதவி செய்யும். அங்கே வந்து சொல்ல முன்னேற்றுவதற்கு அது வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையில் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து அடுத்த இப்போ தொடக்கநிலை 3ஆம் வகுப்பு மாணவர்கள் போகும்போது அவர்கள் அதோட கலந்துரையாடி, இப்போ ஒரு விலங்கு தோட்டத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே உள்ள சொல்லாட்சிகளை கற்றுக் கொடுக்குறது. அங்கே விலங்கு தோட்ட பாதுகாப்பாளர், இப்போ சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அது சம்மந்தமான சில சிறப்பு கூறுகளை சொல்கிறதுக்கு அப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையில் இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆனால் ஏஐ வந்து அங்கே சிறப்பாக இப்போ திருவள்ளுவரை பேச வச்சுருவாங்க. அங்கே எங்கள் ஆசிரியர்கள் அங்கே திருவள்ளுவர் பேசிக்கிட்டு இருப்பார் வேற ஒருத்தவங்க குரலில். என்ன சொல்லணுமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. கண்ணகி பேசுவாங்க. நீங்கள் வந்து எல்லா இலக்கிய அந்த மாந்தர்களையும் நாங்கள் வந்து ஏஐ ஆக்கிட்டோம். இப்போ எல்லாருமே உழவிக்கிட்டு இருக்காங்க. விளக்கம் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கார்த்திக்கு. ஓகே, நன்றி. வேறு யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? இலக்கியா கேட்க போகிறீங்களா? வாங்க. வணக்கம் அம்மா. நீங்கள் சொன்னீங்க இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த குழந்தைகளுடைய தமிழ் போக்கானது அவங்க பயிலக்கூடிய அந்த நிலை வந்து மிகவும் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். நாங்கள் ஐயா அவர்களுடைய உதவியால் இலங்கை போயிருக்கும் போது கூட அங்கே 3 மொழிகள்லேயும் அவங்க புலமை வாய்ந்தவங்களாக தான் இருக்காங்க. சிங்களம் தெரிஞ்சிருக்கு, ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு, தமிழ்லேயும் நல்ல புலமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த நிலையை பார்க்கும்போது தமிழகத்தில் அதுவும் பள்ளிகளில் பார்க்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட தமிழ், அது ஆங்கில பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் கற்கக்கூடிய அந்த நிலைங்கிறது மிக குறைவாக தான், அதாவது குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத நாங்கள் பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன இந்த அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் அதை எங்கள் மூலியமாக அதை முன்னெடுப்போம்மா. இன்னொன்று, நம்ம தமிழக கல்விக் கொள்கையில் LSRW, அதாவது கேட்டல், பேசுதல், படித்தல், இந்த 4 அடிப்படை திறன்களை மையமாக வச்சு தான் நாங்கள் பாடத்திட்டத்தெல்லாம் வடிவமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மலேசியாவில் வந்து படிக்கிறதுக்கு அதிகமாக மன்னிக்கவும், சிங்கப்பூரில் வந்து படிக்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் முதல்ல இந்த அடிப்படை திறன்களை வைத்து தான் அங்கேயும் பாடம் வந்து கற்பிக்கப்படுதாம்மா. சரி, நன்றி இலக்கியா. சரி, அந்த ஸ்லைட்ஸ்லேயே நான் போட்டிருந்தேன் இல்லையா, கேட்டல் முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் கேட்டதை பேசணும். கேட்டல், பேசுதல், அப்புறம் நான் படித்தல், எழுத்தை சொல்லிக் கொடுப்போம், படிக்கணும். அதன் பிறகு தான் எழுதுதல். எழுதுதல் வந்து ஹயாட ரொம்ப நல்லா படித்த பிள்ளையால் தான் எழுத முடியும். அதனால் அடிப்படையாக வந்து நாங்கள் வந்து முதல்ல கேட்டுட்டு பேசுவோம். பேச்சு தமிழை அங்கே ரொம்ப வலியுறுத்துகிறோம். பேசணும் முதல்ல. இங்கே இலக்கிய தமிழாக அங்கே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்போ அவன் வந்து எழுதுகிற மாதிரியே படிப்பான். வணக்கம், இன்று காலையில் நான் இதை சாப்பிட்டேன், இது கூட இப்போ நான் கூட பேச்சு தமிழை சொல்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி ஒரு நிலை அங்கே இருந்தப்போ வேண்டாம். அப்போ வந்து பேசுகிறதே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் பேச்சு தமிழை வந்து நாங்கள் வந்து முன்னேற்றணும்னு சொல்லி முதல்ல பேசணும். இயல்பாக அவங்களால காலையில் என்ன செய்ய முடியுது, என்ன சாப்பிட்டாங்க, என்னங்கிறத சொல்லணும். அதன் பிறகு தான் வந்து வாசித்தலுக்கு போவாங்க. வாசித்தல் வந்து ஏன் முக்கியம்னு நான் சொன்னேன்னா, அந்த வாசிப்பை நேசிப்போம் இயக்கம் சொன்னப்போ தானே. ஏன்னா வாசிக்கலைன்னா அங்கே இலக்கியங்கள் இவ்வளோ இருக்குது, இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகாமலே போயிடும். அவன் வந்து அந்த ரீடிங் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. அந்த வாசிப்பை வந்து சிறப்பாக செய்தால் தான் அவனுக்கு அந்த உள்ளுணர்வில் வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும் இல்லையா. இப்போ நான்லாம் பொன்னியின் செல்வன் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை படிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை படிக்கும்போது நான் வந்து 10ஆம் வகுப்பு விடுமுறையில் படித்தேன். எங்கள் அப்பா வந்து என்னை தமிழ் தான் படிக்கணும்னு வற்புறுத்தும் போது, இந்த மாதிரி நிறைய படிக்கலாம் போல இருக்கே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் அப்போ வந்து தமிழ் இலக்கியம் படிக்க வந்தேன். அப்போ அது ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதன் பிறகு நிறைய படித்தோம். கடல் புறாவாகட்டும், மற்றதெல்லாம் படித்து கூட எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு கற்பனை சக்தியை எனக்கு உண்டாக்கவே இல்லை இது வரைக்கும் ஒன்றும். அப்போ என்னென்னா இன்னும் தேடுதல் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ படிக்கிறதுல இது எனக்கு கிடைக்குதான்றதை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். கிடைக்கல, அப்போ இன்னொன்று படிப்போம், இதில் கிடைக்குதா. இப்போ வேள்பாரி படிக்கும்போது ஓரளவுக்கு எனக்கு நிறைவாக இருந்துச்சு. வேள்பாரி முழுமையாக படித்து முடிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. அவர் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு சு. வெங்கடேசன். அப்போ அந்த மாதிரி இலக்கியங்களை தேடி படிக்கணுங்கிற அந்த உணர்வு எனக்கு நான் பள்ளி மாணவியாக இருந்தப்போ தொடங்குனது. அப்போ இப்போ உள்ள மாணவர்கள்கிட்ட அப்போ நம்ம கொண்டு வரணும்ல. அதுவும் இப்போ நிறைய மின்னூல்கள் வந்துருச்சு.
அந்த மின்னூல்களையாவது அவங்க படிக்கலாம். கிண்ட்லேன்னு இருக்குது ஆன்லைனில், அந்த ஒரு அப்போ கருவியே இருக்குது அவங்களுக்கு, ஐபேட் மாதிரி, அதில் படிக்கலாம். அப்போ வாசிக்கலைன்னா வந்து அது ஒரு மொழி வந்து ரொம்ப நாள் இருக்காது. அதனால தான் வாசித்தல் முக்கியம்னு சொன்னேன். ஆனால் 4 திறன்கள் தான் அடிப்படை திறன்களாக நாங்களும் வச்சுருக்குறோம். அதோட மேம்பட்ட திறன்களாக தான் அந்த கருத்து வழி பரிமாற்ற திறன்கள் சொன்னோம் இல்லையா, பேச்சு வழி கருத்து பரிமாற்றம், எழுத்து வழி கருத்து பரிமாற்றம், அது 2 இருக்குது. இப்படி 6 திறன்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதை அடிப்படையாக வச்சு தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம்மா, என்னுடைய பேர் சிவசங்கர். அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையில் தான் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டுள்ளேன். என்னுடைய தலைப்பு வந்து சிங்கப்பூர், மலேசியா நாடுகளில் வந்து நாடகக்கலை பரவல் தான் என்னுடைய ஆய்வு தலைப்பு. அப்போ அது தொடர்பான புத்தகங்கள் வந்து நிறைய தேடி பார்க்கும்போது வந்து இணையத்தில் வந்து புத்தகங்கள் குறைவாக தான் இருந்துச்சு. அதை வந்து பதிவிறக்கம் செய்கிறதுல வந்து நிறைய சிரமம் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போது இந்தியாவில் இருந்துட்டு அந்த புத்தகங்களை பதிவிறக்கம் செய்கிறதுல ஏதோ ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வந்து விளக்க முடியுமா, என்னென்ன சிக்கல்கள்னோ. அடுத்து வந்து சில ஐடி கேட்குது, அது சிங்கப்பூரில் இருந்தால் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யக்கூடிய முறையில் வந்து சில பக்கங்கள் இருக்குது. அதற்கு ஏதாவது மாற்று வழிகள் எதுவும் இருக்காமா, இது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து நான் நாடகக்கலை பற்றி பண்ணுறதுனால இந்த பள்ளிக்கூடங்களில் நாடகக்கலை வழியாக கற்பித்தல் வந்து நடைபெறுகிறதா, அப்படி நடைபெற்றுச்சுன்னா அதற்காக பாடத்திட்டங்கள் அங்கே இருக்கிறதா? ஏன்னா வந்து இங்கே வந்து நாடகம் வழியாகவும் கற்றல் கற்பித்தல் இருக்குது, அதே வந்து அங்கே பள்ளிக்கூடங்களில் இருக்கிறதா? ஏன்னா அதாவது தொழில்நுட்பத்தின் உதவியால் வந்து கற்றல் கற்பித்தல் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நேரடியாக நாடகம் வழியாகவும் கற்பித்தல் இருக்கிறதா? இது என்னோடய கேள்விமா. நன்றி. உங்கள் தலைப்புக்கு சம்மந்தமாக வந்து கருத்துக்கள் கிடைக்கணுமான்னு சிவசங்கர் தானே நீங்கள் கேட்டிருக்கீங்க. சரி, இந்த புத்தகங்கள் எல்லாமே கிடைக்குது. நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி தமிழ் முரசு செய்தித்தாள் காட்டினல, அதே இணையதளத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, nlb.org.sgங்கிற வெப்சைட் போய் பாருங்கள். ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த வெப்சைட் வந்து ரிவேம் பண்ணுறாங்க, அப்படின்னா மறு உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிங்கப்பூரோட முதல் இலக்கியம் வந்து முனாஜாத்து திரட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 839 எழுதப்பட்டது. அங்கே தமிழ் எழுத்தாளர் கழகங்கிற வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதில் போய் பாருங்கள். அதில் அது தொடர்பான கருத்துக்கள் கிடைக்கும். இதெல்லாமே தரவிறக்கம் நீங்கள் செய்ய முடியும். NLBன்னு சொல்கிறது வந்து நேஷ்னல் லைப்ரரி போர்டு, அதில் வந்து நிறைய இருக்குது. நான் சொன்னால 2015 வரைக்குமான புத்தகங்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்குறாங்க. அது எளிதாக நீங்கள் வந்து இணையத்தில் தரவிறக்கம் செய்யலாம். ஆனால் இப்போ அது வந்து கிடைக்கல. அதனால தான், இல்லைனா அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் QR கோடாக உருவாக்கணும்னு நினச்சேன். என்னால் அந்த வெப்சைட்டே இல்லை. இப்போ அது மறு உருவாக்கம் செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த 60ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டுக்காக. அது ஒன்று இருக்குது. அடுத்தது நீங்கள் தமிழ் எழுத்தாளர் கழகம் ஒன்று நான் சொன்னது, அதில் போய் பாருங்கள், நிறைய கட்டுரைகள் இருக்குது. தமிழாசிரியர் சங்கம் இருக்குது, அது எல்லாமே இப்போ நான் காட்டினேன் உங்களுக்கு. பின்னாடி போகுமா? இதோட ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதுவே ஓய்வு எடுத்துருச்சா? அந்த பக்கத்தை நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாம், புகைப்படம் கூட நாங்கள் நிழற்படம் தான் சொல்கிறோம், புகைப்படம் இல்லை. ஏன்னா புகை வந்து ஒரு காலத்தில் வந்ததான், இப்போ வந்து புகை இல்லை, அது வந்து நிழல், நம்மளோட ஷேடோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நிழற்படம்ன்ற சொல்லாட்சி இப்போ அங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் எளிமையாக எடுக்கலாம். அதே போல் நீங்கள் மலேசியா எழுத்தாளர் சங்கத்துக்கும் இருக்குது, அங்கே அவங்களுக்கும் வெப்சைட் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் தேடி பிடிங்க, சரியா? நான் சொல்கிறது, அந்த தமிழாசிரியர் சங்கத்தில் வந்து நிறைய கட்டுரைகள் படைச்சிருக்கிறோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா நாடக உத்தியை பயன்படுத்தி எங்கள் ஆசிரியர்கள் நிறைய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டிங்கல்ல, நாடகம் வந்து பயன்படுதா, நாடகத்தை வகுப்பறையில் செய்கிற மாதிரி நிறைய. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நடித்து சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ அறம் செய்ய விரும்புன்னு நாங்கள் சொல்கிறத விட அங்கே ஒரு சூழலை கொடுத்து அந்த பிள்ளைங்களே நடிக்க சொல்லும்போது அந்த பிள்ளைங்க மற்றவங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரியான கருத்தை எளிதாக புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே நாங்கள் வந்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாலும் வகுப்பறை கற்றல் அதிகமாக இருக்கும். சுய கற்றல்னு சொல்லுவோம், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்னு சொல்லுவோம். இருந்தாலும் அங்கே ஆசிரியர் வழிகாட்டுறதில் வந்து அவங்க நாடக உத்தியை பயன்படுத்தி நிறைய செய்கிறாங்க. நிறைய ஆய்வு கட்டுரைகளும் இருக்குது. இதை நீங்கள் வந்து தமிழாசிரியர் சங்கத்தோட அந்த தமிழாசிரியர் மாநாடு நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு நடக்குது. அதில் ஆசிரியர்கள் எழுதின கட்டுரை இருக்கும். அதில் கற்றல் கற்பித்தல் கூறுகள் நிறைய இருக்குது. நாடகம் பற்றி மட்டுமே, தகவல் தொழில்நுட்பம் மட்டும் இல்லை, நாங்கள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாடகமும் அங்கே முக்கிய இடம் பெறுது வகுப்பறைகளில். பிள்ளைகள் நடிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அவங்கள வந்து கிளாஸ் முன்னாடி நிற்க வச்சு நாங்கள் வந்து பேசி நடிக்க சொல்லும்போது, அதுவும் அந்த குறிப்பாக செய்யுள் பழமொழிகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க நல்லாவே நடிப்பாங்க. அதில் நடக்குது. நன்றி.
நல்லதொரு சிறப்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. கலந்துரையாடலிலும் தொடக்கத்திலிருந்தே மாணவர்கள் கவனம் சிதறாமல் தொடர்ந்து இதில் இந்த ஒரு இன்ட்ராக்ஷன்லேயே இருந்தாங்க. அவர்களுக்கும் நன்றி. இந்த வியாழவட்டம் தொடர் 94ஆனது மிகவும் சிறப்புற நடைபெறுவதற்கு இந்த சிறப்பு அழைப்பாளரை அழைத்து இன்று நமக்கு அனைவருக்கும் அறிவும் செய்து அவர்களுடைய கருத்துக்களை பெறச் செய்வதற்கு வழிவகுத்த முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார கருத்தரங்கத்திற்கு நம் புலத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சமூக அறிவியலினுடைய பேராசிரியர் அம்மா சங்கீதா அம்மா அவர்களுக்கும், வந்து சென்ற இந்து அம்மா அவர்களுக்கும், தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும், விஜயராஜேஸ்வரி அம்மா மொழிபெயர்ப்பு துறையிலிருந்து வந்திருந்த விஜயராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று சோடிக்குளத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கல்வெட்டுத்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்கள் கல்வெட்டுத்துறையாக இருந்தாலும் இது குறித்து மிகவும் ஆர்வமாக இந்த நிகழ்வில் நீங்களும் ஒரு பங்கேற்பாளராக இருந்து சிறப்பித்த மாணவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய துறை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாடகத்துறையிலிருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள், நாடகத்துறையிலிருந்து பெரும்பாலான மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய வளர்தமிழ் புலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள், அனைத்து துறையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் அனைவருக்கும், பிற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதுகலை மாணவர்கள் என அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு சிறப்புரை என்பது பொதுவான ஒரு இதாக பேச்சாக மட்டும் இல்லாமல் இந்த காட்சிப்படுத்துதல் நமக்கு சிங்கப்பூரை பற்றின ஒரு அறிமுகத்தையும், அந்த சிங்கப்பூரினுடைய கல்வி முறையியல், கல்வி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவையும் நமக்கு கொடுத்துருக்குது. அவங்க கல்வி அமைச்சில் இருந்தாலும் தொடக்க காலத்தில் சிங்கப்பூரினுடைய உருவாக்கம் எப்படி இருந்துச்சு, சிங்கப்பூரினுடைய உருவாக்கத்தில் தமிழர்களினுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுனுடன் தொடங்கி இது ஒரு ஆய்வுரையாக முடிச்சிருக்காங்க. அதுதான் என்னுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் நாங்கள் நம்புகிறோம். ஆய்வாளர்களுக்கும் சரி, புதிதாக சிங்கப்பூரை பற்றி தெரிந்து கொள்ள முனைவர்களுக்கும் இந்த சிறப்புரை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த சிறப்புரை ஆற்றிய அம்மா அவர்களுக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தொடர் 95 வியாழவட்ட கருத்தரங்கில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.